கடந்த 50 வருஷங்கள்ல இயற்கை அழிவுகள் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. எஸ் யூ ஆர் ரைட். இதை பத்தி இஎம் டேட்டால ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. 1970 டிகேட்ஸ்ல 78 டைம்ஸ் அழிவு நடந்திருக்கு. இப்போ பிரசண்டா பார்த்தா நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 348 தடவை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ், all natural calamities increase in every decade. Floods, storm, earthquake, extreme temperature, drought, volcanizing activities, wildfire and whatnot. Everything is increasing. Main reason is global warming. இப்போ அந்த குளோபல் வார்மிங்னா அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது. அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிறைய சிஎஃப்சி இமிஷன்ஸ், நிறைய ஸ்ப்ரேஸ், இதுலேருந்து வர நிறைய இமிஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த கார்பன் மோனாக்சைடு தட் இஸ் கம்மிங் அப் ஃப்ரம் த நிறைய வெஹிக்கல்ஸ், கார்பன் மோனாக்சைடு, அந்த இமிஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஓசோன் லேயரை வந்து அதர்வைஸ் கெடுத்து அப்படியே உடைச்சிருக்கு. You mean to say you have to reduce the population, huh? அதுக்காக மக்களை அழிக்க முடியுமா? No, 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 no. You are wrong. பாப்புலேஷன்னா மரங்களோட பாப்புலேஷனை பெருக்கணும். இயற்கை நமக்கு விரோதமா செயல்பட காரணமே மனுஷங்க தான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். வரப்போற அழிவுகளை தடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல சார். இது நடக்கும், நடந்தே தீரும். எப்படி சொல்றீங்க? கடைசி காலத்துல அழிவு பெருத்து போகும் சார். இந்த மாதிரி தொழில்நுட்பங்களும் பெருகி வரதுக்கு காரணம் அதுதான். பைபிளையே போட்டிருக்கேன் சார். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும். சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடுக்காது, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவம் அசைக்கப்படும். இதை நாம நம்பித்தான் ஆகணும் சார். கண்டிப்பா நடக்கும். அது ஒவ்வொன்னும் உண்மை, நடந்தே தீரும். இது காட்ஸ் வேர்ட் சார். Sir, are you a scientist or a priest? Tell me. Sir, I just want to ask you, are you a scientist or a priest? பைபிள் அந்த மாதிரி போட்டிருக்கு, அப்படித்தான் நடக்கணும்னா நம்ம எல்லாம் எதுக்கு? இல்ல சார், பைபிள் படி கடைசி காலத்துல. Please listen to me, Mr. Mano. இந்த பைபிள் அது இதெல்லாம் பேசுறதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிட்டு, as a scientist, if you want to talk to me. Otherwise you get out. Get out. சயின்டிஸ்ட் நினைச்சு முட்டாள்கிட்ட பேசிருக்கேன். டைம் வேஸ்ட். He wasted my time. Please, all of you get out. கையெழுத்து போடணுமா? இந்தாங்க. போடுங்க அண்ணாச்சி, தைரியமா போடுங்க. இங்க பாருங்க, நீங்க எதுக்கு பயப்பட தேவையில்லை. இது என்னோட கோட்டை. நீங்க தைரியமா அந்த 2 ராஷ்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். போடுங்க அண்ணாச்சி. கையெழுத்து போடுறத பாத்தீங்களா? கம்ப்ளைண்ட் இது போலீஸ் ஸ்டேஷன். எனக்கு கண்ணி தெரியும் இது போலீஸ் ஸ்டேஷன். யாரும் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமாமே? யாரா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? அண்ணா நான் கொடுக்கறேன் உங்க மேல கம்ப்ளைண்ட். என்னடா? நானும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறேனே. இன்ஸ்பெக்டர், இவனும் என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? போய் குடுறா. விஸ்வா, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஆமா பண்றேன், ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே. கம்ப்ளைண்ட் கொடுக்கிறவன் குடும்பத்துல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான். அதையும் மீறி கொடுத்தா சங்குதான்.
நான் வந்து செக் பண்றேன். கெஸ்ட் ஹவுஸ்ல வேண்டாம், நான் என் சொந்த ஊருக்கு தான் போறேன். அங்க எங்க பரம்பரை வீடு இருக்கு. ஓகே, தேங்க்யூ, பை பை. ஏங்க உங்க அப்பா சொன்னாருன்றதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க கிராமத்துக்கு போய் டூர் போலான்னு சொல்றீங்களே? எல்லாம் எடுத்துட்டியா? சரி, கொண்டு போய் கார்ல வை. சரிங்க ஐயா. ஹேய், அது நான் வளர்ந்த ஊருப்பா. அதுக்காக பட்டிக்காட்டுக்கா? பட்டிக்காடுனா உனக்கு ஏன்பா மனோ, ப்ரேயர்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம்ப்பா. டேப்லெட்ஸ் எதுவும் மறந்துடாதீங்க. சரிப்பா. எங்கம்மா போற? எங்க போற? அவ வெளியில போனாலே ட்ராக்ஸ் எடுத்துட்டு தான் போவா. உங்களுக்கு இது தெரியாதா? அச்சோ, ஏன் தாத்தா, நான் தான் சின்ன பிள்ளை மறந்துட்டேன். நீங்களாச்சும் ஞாபகப்படுத்திருக்க கூடாதா? சாரிப்பா, தாத்தாக்கு வயசாயிருச்சுல, அதனால மறந்து போச்சு. இங்க செஞ்ச மாதிரி ஊர்ல போய் உன் ஊழியத்தை கரெக்டா பண்ணணும். ஓகேயா? சரிங்க தாத்தா. பை, போயிட்டு வாங்க. பாய். பாய். சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. என் மவன் கற்கல்ல 4 மணிக்கு வேலைக்கு போயிட்டு ராத்திரி 12 மணிக்கு வீடு திரும்புறான். இப்படி என்னத்துக்கு தான் ஓடி ஆடி சம்பாதிக்கிறான்னு தெரியலையே. அக்கம் பக்கத்துல கூட ஆம்பளைங்க சம்பாதிக்கதான் செய்யறாங்க. எதுக்கு? தான் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு ஒரு ஆள் ஆக்கணும் தானே. சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாலும் என் வாய் கேட்டு தொலைக்க மாட்டேங்குதே. ரோட்ல நடந்து போனாலும் சரி, இல்ல கடற்கண்ணிக்கு போனாலும் சரி, எல்லா நாதி எடுத்தவளும் ஒரே மாதிரி தான் கேக்குறாளுங்க. உன் மருமகளுக்கு விசேஷம் உண்டா, அவ ஏதாவது வாந்தி எடுக்கிறாளான்னு. அப்படி அவளுங்க கேட்கும் போது அவளுங்க நாக்க இழுத்து வச்சு அறுக்கணும் தோணுது. ஏன் அறுக்கணும்? இல்ல எதுக்கு அறுக்கணும் தான் கேக்குறேன். அவளுங்க கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அத்தை, சுத்துப்பட்டி எல்லா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எனக்கு ஒண்ணும் இல்லன்றாங்க. அப்போ ஏன் மவனுக்கு பிரச்சனைங்கறியா? ஐயோ, அப்படி சொல்ல வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் சரி, தை மாசம் வரைக்கும் தான் நான் பொறுப்பேன். அதுக்குள்ள நல்லது நடக்கல, சொல்லிக்காம கொல்லிக்காம மாசி மாசம் உன் வீட்டுக்கு போறேன். சித்திரையில என் மவனுக்கு மறு கல்யாணம் பண்றேன். அடியே, நான் பேசின விஷயம் என் மவனுக்கு தெரிஞ்சது, எங்க போயிருக்கோம்? எங்க தேடி கிடைக்கலையே. எங்கே போயிருப்பேன் எங்க ஆத்தா? பல்ல உடைப்ப. குண்டாக்கா குண்டாக்கா. ஆமா, என்னடா 10 மணிக்குள்ள எழுந்துச்சு எங்க ஊரு சுத்த கிளம்பிட்ட? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிருச்சா? என்னடா இது, உள்ளூர்லயோ வெளியூர்லயோ உனக்கு வேலை கொடுக்காதவங்க இப்ப யாரு கொடுத்தா? அதான் சஸ்பென்ஸ். எங்க ஆத்தா பாத்தியா? அது இவ்வளவு நேரம் இடுப்புல தான் இருந்தா, இப்பதான் இறக்கி விட்டேன். என்ன நக்கலா? என்னடா வாத்தகரி எப்ப இங்க வந்திருக்கா? நான் உன்னை வந்து பேசிக்கிறேன். ஐயோ, மாட்டிக்கிட்டனே மாட்டிக்கிட்டனே. ஐயோ ஐயோ ஐயோ. அம்மா 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 அம்மா, விட்டுருங்கம்மா விட்டுருங்கம்மா. அம்மா வேண்டாமா, விட்டுருங்கம்மா. ஐயோ அம்மா வேண்டாமா, விட்டுருங்கம்மா. என்ன விட்டுருங்கம்மா. அம்மா என்ன விட்டுருங்கம்மா. வேண்டாமா, விட்டுருங்கம்மா. போன வருஷம் என்னடா சொன்ன? என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு சொன்னியா? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்னடா சொன்ன? என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும்னு சொன்னியா? இதே தானடா 17-18 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சொன்னதுல ஏதாவது நடந்ததா? நடந்ததா? நடந்ததாடா? நீ உயிரோட இருந்தா தானே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ, இன்னைக்கு இவனா? ஏத்தா ஏத்தா வேணாம். ஏத்தா ஏத்தா எந்திரா எந்திரா. இந்த வாட்டி என்ன சொன்னேன்? நான் எங்க சமயம் சொன்னேன், ஜக்கம்மா சொன்னதான் நான் ஆத்தா கிட்ட சொன்னேன். என்னோட ஜக்கமா சொன்னா? ஜாக்கி சான் சொன்னாரு. போடுறா போடுறா. எல்லாத்தையும் இன்னொரு தடவை ஊர் பக்கம் வந்துடாத. அப்புறம் பொண்டாட்டி உன் மூஞ்சிய பார்க்க மாட்டா.
ஏராசா உன் உடம்பு இப்படி இறக்குது, உனக்கு இதெல்லாம் அதிசயமாச்சே. அட போதா, காலையில இருந்து உன்னை எங்கெல்லாம் தேடுறது? கழுத கிட்டா குட்டிச்சவரு, நான் எங்க போறேன்? தெற்கு தெரு, வடக்கு தெரு, கிழக்கு தெரு, மேற்கு தெரு, நீங்க தான் சுத்திட்டு இருப்பேன். எதுக்கு தேடின? நம்ம மாடு காணாம போச்சா, மழை அடிவரத்துல தேடி போனேன். அங்க நம்ம ஊரு வைத்தியரை பார்த்தனா, அவர்கிட்ட போய் நான் விளையாட்டா வேலை கேட்டேன். அவரு யோசிக்காம வாடான்னு சொல்லிட்டாரு. யாரு? 40 வருஷமா தாடியை வளர்த்துக்கிட்டு காவியை கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளற கண்ட பூச்செடியெல்லாம் பறிச்சுக்கிட்டு வைத்தியம் பாக்குற அந்த ஆள்கிட்ட வேலைக்கு போற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எத்தனை வேலை சோறு விடுவ அதை சொல்லு. 6 வேலை சோறு போடுறேன். நீ 6 வேலை தானே போடுற, அவரு 8 வேலை போடுறோம்னாரு. 6 பெருசா 8 பெருசா? 8 தான் பெருசு. 8 தானே பெருசு. அப்ப நான் அவர்தான் தான் வேலைக்கு போவேன். நீ சந்தையில போய் ஒரு துண்டு வாங்கிட்டு வா, நான் குளிக்க போறேன். ஐயா பண்டிகைக்கு கூட குளிக்க மாட்டா, குளிக்க போறானே, அதிசயமா இருக்குதே. அப்ப தோடுறதுக்கு துண்டு வாங்க வேண்டியதுதான், துண்டு வாங்கிட வேண்டியதுதான். அன்னைக்கு இங்கே தானே இருந்தாரு, இங்கதான் வேலை கேட்டேன். இயேசுவே, இயேசுவே. ஐயா யாரு? ஐயா என்ன? என்னங்கய்யா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? பொறு 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 சாந்த சாந்த சாந்த, கோவப்படாத. ஒரு மனுஷனுக்கு அதிகமா கோவம் வரக்கூடாது. கோவப்பட்டா ரத்தம் அழுத்தம் வரும். ரத்தம் அழுத்தம் அதிகமா ஆயிடுச்சுன்னா வச்சுக்க பாலே, அப்புறம் ஐயா நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்ல விடாமக்கனா எனக்கு கெட்ட கோவம் வரும். பாலே இங்க பாரு, பலே பாண்டியா. யார் உனக்கு இந்த பேர் வச்சா? எங்க அப்பா நான் தான். சரி, ஏன் இப்படி பதட்டப்பட்டு கோவப்படுற? கோபம் படமா இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு மருந்து சொல்றேன், கேட்டுக்கோ. என்ன செய்யணும் தெரியுமா? அந்த துளசி பசல இருக்குல்ல, அது சாப்பிடு. முடியுமா? முடியும். சரி, முடியல வச்சுக்கோ. இந்த பூண்டு பல்லு இருக்குல்ல, உனக்கு பல்லு இருக்குதா? பல்லு இருக்கு. காட்டு பாப்போம். 32. அவ்வளவு வேண்டாம், ஒரு 4 பூண்டு பல்லு. 4 பூண்டு பல்லு சாப்பிடலாம். முடியுமா? முடியும். முஞ்ச பார்த்தா தெரியலையே. சரி, வேற சொல்றேன். இந்த நெல்லிக்கனி, எலுமிச்சை, அப்புறம் அதோட சேர்த்து தேன், இதெல்லாம் சாப்பிடலாம். இதாவது முடியுமா? முடியும் முடியும் முடியும். உன்னை பார்த்தா முடிகிற மாதிரி தெரியலையே. முடியுங்கய்யா. நிச்சயமா முடியுமா? முடியும். உன்னால முடியலனா? முடியாதான் முடியாதான். அவ்வளவுதான். இங்க பாரு, கோவப்படுறது சகஜம். எல்லாருக்கும் அந்த மாதிரி கோவம் வரும். ஆனா கோவப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஞானி சொல்லிக்கிறார். ஞானின்னா இளையராஜா. இளையராஜாவுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் ஐயா? எங்கள் குடும்ப எதிரி முன்னாள் நாட்டாமை சிங்கப்பெருமாளின் மகள், இந்நாள் நாட்டாமை சகுந்தலா தேவி அவர்கள்
பத்தல் தொத்தல் எதுவும் இல்லாமல் இந்த பாவப்பட்ட இடத்திற்கு வந்த நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இத பாரு, பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குன்னா அது உனக்கு எனக்கும் மட்டும்தான். பாவம், அதுக்கு இந்த அப்பாவி ஊர் மக்களை போய் உன்னை அழிக்கணும்னு நினைச்சா எனக்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனா இப்போ எனக்கு அது வேணாம். முதல்ல உன் கனவு, ஆசை, லட்சியம், சந்தோஷம் இது எல்லாமே இந்த ஊர் நல்லா இருக்கணும் தானே? அத முதல்ல நான் நாசம் பண்ணுவேன். அத நீ அப்படியே பார்த்து வேதனைப்பட்டு அழணும், கதறணும். நீ கதறதெல்லாம் பார்க்கணும். ஏன் புருஷன் என்ன பார்த்து சந்தோஷப்படணும். எல்லாத்துக்கும் மேல எங்க அண்ணன் வணங்காமுடி சந்தோஷப்படணும். இதெல்லாத்தையும் பார்த்து நீ கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். ஏண்டி, ஏன் உனக்கு இந்த கொலவெறி? கொலவெறியா? ஏன்னு நான் உனக்கு சொல்லிதான் தெரியணுமா? என்ன பழசெல்லாம் மறந்து போச்சா? டேய் கேட்டுக்கோங்கடா, சகுந்தலா தேவிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சாம். அது வயசாயிடுச்சுல, அப்படிதான் இருக்கும். தெரியுமா, இவங்க ஐயா கொடுத்த தண்டனையில என் அண்ணி தூக்கு போட்டு செத்துட்டான். அவ மானம் உள்ளவ. அது தண்டனை இல்ல, நீங்க செஞ்ச தப்புக்கு தீர்ப்பு. அதுக்கு தான் என் மகளையும் மருமகனையும் கொலை பண்ணிட்டு ஆக்சிடென்ட்னு சொல்லி கதையை மாத்திட்டீங்களே. அந்த கதை எதுக்காக? போதும், நிறுத்து. பழசெல்லாம் நான் பேச விரும்பல. என் பொறுமையை சோதிக்காத. சோதிக்காத விசாலாட்சி. சோதிச்சா சகுந்தலா தேவி? பல ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. நான் ஒரு நிமிஷம் வேற மாதிரி யோசிச்சா உன் குடும்பமே உள்ள போயிடும். நாங்க உள்ள போறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு கண்ணே கண்ணன் வச்சிருக்கே, உன் செல்ல பேரன். அவனை நீ நேர்ல கொஞ்சம் முடியாதுன்னு நினைக்கிறேன். போட்டோ போட்டு அந்த அழகான பிஞ்சு நெத்தியில பொட்டு வச்சு மாலை போட்டு ஐயோ பேரா போயிட்டியேடான்னு புரியல செத்துருமாண்டி. ஏய் ஒண்ணு. அதான் கொலைக்கிற நாயே கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்ற விசாலாட்சி, நீ அனுபவிப்ப. ஓகே, உன்னை அனுபவிக்க வைப்பேன். சர்க்கரை கேட்டா நாளைக்கு வாங்குறான், பருப்பு கேட்டா நாளைக்கு வாங்குறான், அரிசி கேட்டா நாளைக்கு வாங்குறான். இந்த காலை இழுத்து இழுத்து நடக்க. எவன்டா அவன்? என் புருஷனுக்கு அப்புறம் என் பேரை சொல்லி கூப்பிடுறவன்? ஆரோக்கியராஜ் பையன். ஆரோக்கியராஜ் பையனா நீ? சின்ன வயசுல பார்த்தது, இப்ப எருமக்கடா மாதிரி இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கிற. இது யாரு? எங்களோட ஒரே செல்ல பொண்ணு. அப்போ உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆனதுனால தானே இவ எங்களுக்கு பொண்ணு, நான் இவருக்கு பொண்டாட்டி. பெரிய மனுஷி ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கல, ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கணும். அது என்ன நடுவுல பேசுறவ? ஏன்டா தம்பி, உன் பொண்டாட்டி சினிமால கினிமால நடிக்கிறாளா? வாயில பாரு, எம்பூட்டு சாயத்தை தடவி வச்சிருக்கா, மூஞ்சி எல்லாம் சுண்ணாம்பு மாதிரி வெள்ளை அடிச்சு வச்சிருக்கா. இதுக்குதான் நான் இந்த கிராமத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னேன். ஐயே, உன்னை யாரு வெத்தலை பாக்க வச்சு அழைச்சாங்களா இங்க? நான் உங்ககிட்ட சொன்னனா? என்கிட்ட சொல்வியா? சொல்லு பாக்கலாம். எனக்கு இவங்க சுத்துப்பட்டு கிராமத்துல எங்க அடைக்கலப்பட்டிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அடைக்கலப்பட்டி கிராமத்துல எங்க சிண்டாய் பாட்டிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. சொல்லு நல்லா சொல்லு உனக்கு. ஏன் பாட்டி, பாண்டி எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, அவ வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சா தெரியுமா? ஆமா, நீ என்ன வேலை பாக்குற? நான் சயின்டிஸ்டா இருக்கேன். அந்த சைக்கிள் கடை இந்த ஊர்லயே வைக்க கூடாதா? வானத்துல
கிரகங்களை ஆராய்ச்சி பண்றேன். அது என்ன பண்றியோ? அந்த வானத்தை காட்டிதான் நான் குழந்தையா இருக்கும்போதே என் ஆத்தா எனக்கு சோத்த ஊட்டினா. அந்த வானத்துல நிலாவுல ஒரு கிழவி ரொம்ப வருஷமா வடை சுட்டு வியாபாரம் பண்றாள. வியாபாரம்லாம் நல்லா போதா? நல்லா தான் போகும். நல்லா போறதுனால தான் இத்தனை காலமா வடை சுட்டு வியாபாரம் பண்றா. நிலாவுல இருக்க கிழவி எல்லாம் வியாபாரம் பண்ற. நம்மளாலதான் ஒண்ணும் பண்ண முடியல. வாமா கிளம்பலாம். ஐயோ இல்லங்க, நான் உங்களோட வரல. நீங்க போங்க. இன்னும் போற வழியில எத்தனை பேர்கிட்ட பேச்சு வாங்கணுமோ. நான் வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க போங்க. சரி நீ வாமா. போங்க போங்க. பார்த்து சொல்லும், ஓரமா போகாத, உள்ள இருக்கும். டாடி இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல டாடி? இதெல்லாம் ரசிக்க உங்க அம்மாவுக்கு தான் கொடுத்து வைக்கல. என்னது வழக்கமா இங்க பாருங்க இருக்கும் சரி, ஆனா நடுவுல ஸ்ட்ரேஞ்சா வேற ஏதோ ஒரு கல்லு தெரியுது. இது என்ன? Something seems wrong here. Oh my God. Mama. என்னாச்சு டாடி? Looks to be a similar stone. My God. Its density does not seem to be normal. Something fishy. I will have to probably take this to my lab and check this. அண்ணா நட போட்டு வரப்ப வீட்டுக்குள்ள அம்முட்டு வேலை கிடக்கு. தேய்ச்ச பாத்திரம் அப்படியே கிடக்கு. மாட்டுக்கு தீவனம் வைக்காம இருக்கு. இவ ஒண்ணு ஒண்ணா எப்ப கொண்டு நிரப்பி வீட்டு வேலை எல்லாத்தையும் எப்ப முடிப்பான்னு தெரியல. இல்ல என்னால 2 குடம் தூக்க முடியல. இடுப்புல குடத்தையும் தூக்க முடியல, வயிற்றுல புள்ளையும் சுமக்க முடியல. ஆண்டி இந்தாங்க. அங்கிள் அங்கிள். என்னம்மா? அங்கிள் அங்கிள் ஜீசஸ் வராரு அங்கிள், இத படிங்க அங்கிள். ஏமா இருக்கிற வேலையை பார்க்க முடியல, இதுல நீ வேறயா? போங்க. இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா? என்னங்க இன்னும் தூங்கல? ஆமா, இந்த எரிக்கலை இன்னும் எவ்வளவு நேரம் தான் பாத்துட்டு இருப்பீங்க? ஊர்ல இருந்து கார்ல வந்ததுனால டயர்டா இருப்பீங்க. வாங்க பிரேயர் பண்ணிட்டு படுக்கலாம். வாங்க. இல்ல நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏங்க இன்னும் 10 நாள் நாம இங்க தானே இருக்க போறோம். வாங்க வந்து படுங்க. வாங்க. நாம நாளைக்கே ஊருக்கு போகணும். ஏங்க என்னாச்சு? இல்ல என்னவோ மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு. சரி வா பிரேயர் பண்ணலாம். ஐயா தயவு செஞ்சு ஜாமீன்ல வெளியில ஒரு ஒத்துக்கோங்க ஐயா. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஐந்து வருடங்களாக நடந்து வரும் இந்த வழக்கு தஞ்சாவூர் மாவட்டம் அடைக்கலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முட்டையசாமி மகன் சிங்கப்பெருமாள் ஆகிய இவர் மேல் கடந்த 2012ஆம் ஆண்டு சுமத்தப்பட்ட 3 கொலை வழக்கில் சிங்கப்பெருமாள் தான் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பெருமாளுக்கு அடுத்த மாதம் 22ஆம் தேதி மரண தண்டனை அளித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.
வணக்கம். முக்கிய செய்தி. தமிழ்நாட்டின் தலை சிறந்த விஞ்ஞானிகளுள் ஒருவரான பிராங்க்லின் அவர்களுக்கு சிறந்த விஞ்ஞானிக்கான விருது வழங்கப்பட உள்ளது. இவ்விருதினை இந்திய விஞ்ஞான ஆராய்ச்சி கழகம் பரிந்துரை செய்து விரைவில் அவருக்கு வழங்கப்பட உள்ளது. ஏங்க மணி 2 போதுங்க. ஆமா, அது எரிக்கல் தான் கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன நீ இப்படி கேட்டுட்ட? என்னோட ஆராய்ச்சி என்னைக்குமே தப்பான முடிவை தந்ததே இல்ல. அந்த கிராமத்துல விழுந்தது விண்வெளியில இருந்து பூமிக்கு வந்த எரிக்கல் தான். மிஸ்டர் மனோ, அந்த வில்லேஜ்ல விழுந்த அதே கலர் இது 100%. ஏன்னா ஒரு மீட்டியரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுல இருக்கு. ஆர் யூ ஷூர்? ஷூர். ஃபர்ஸ்ட், நார்மல் ஸ்டோனை விட இந்த மீட்டியோரைட்டுக்கு டென்சிட்டி அதிகமா இருக்கும். செகண்ட் பாயிண்ட், இதுக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது. இர்ரெகுலர் மாதிரி தான் இதோட ஷேப் இருக்கும். தேர்ட் பாயிண்ட், மத்த ஸ்டோன்ஸ் மாதிரி இந்த ஸ்டோன்ல போர்ஸ் இருக்காது. You are absolutely correct. Thank you. நிக்கல் அண்ட் அயன் எவ்வளவு அதிகமா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். சோ இதுல மேக்னெட்டிக் பவர் இருக்குன்னு நீங்க செக் பண்ணீங்களா? செக் பண்ணிட்டேன் சார். அப்படின்னா இது வந்து ரேடியோ ஆக்டிவா இருக்கணுமே? எஸ். இப்போ சொல்றேன் கேட்டுக்கங்க. இது 100% எரிக்கல் தான். இனிமே அந்த வில்லேஜ்லயோ இல்ல அந்த வில்லேஜ் சுத்தியோ கண்டிப்பா அழிவு வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சபாஷ் சபாஷ். அழிவு வரும், அழிவு வரும். நீ உன் இமேஜ கூட்டுறதுக்காக எதையோ தூக்கிட்டு வந்து பப்ளிசிட்டி பண்ணி ஏன் இமேஜை டேமேஜ் பண்ற? சார் ஸ்டாப் இட். எனக்கு நெக்ஸ்ட் மந்த் பெஸ்ட் சயின்டிஸ்ட் சொல்லி அவார்டு கொடுக்க போறாங்க. கிளாப். ஐ லைக் கிளாப்பிங். நீ எதுக்கு தேவையில்லாம குட்டையை குழப்பிட்டு இருக்க? இல்ல சார், என் ஆராய்ச்சி மிஸ் ஆகாது. ஏன் ஆராய்ச்சி மிஸ் ஆகாது? நிறுத்திக்க, இதோட நிறுத்திக்க. இதுதான் கடைசி. ஜென்டில்மேன், ப்ளீஸ் கம் ஃபார் a coffee. Don't worry. I am sorry, Mr. Mano. ஜீசஸ், ப்ளீஸ் ஜீசஸ், அடைக்கல கிராமத்துக்கு எந்த அழிவும் வரக்கூடாது ஜீசஸ். ப்ளீஸ் ஜீசஸ், அவங்க எல்லாரையும் காப்பாத்துங்க ஜீசஸ். இன் ஜீசஸ் நேம் we pray. Amen. ஆமென். ஏஞ்சல், அடைக்கலப்பட்டிக்கு அழிவு வரப்போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க, நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற கிராமம் அதானே? ஆமா, ஆனா அது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? டாடி, நானும் 1 வீக்கா நோட் பண்ணிட்டே இருக்கேன். ஃபேஸ உம்முன்னு வெச்சிக்கிட்டு ஒரே டென்ஷனா இருக்கீங்க. பாத்தீங்களா உங்க பொண்ணு உங்களை எவ்வளவு கேர் பண்றான்னு? ஏஞ்சல், என் செல்ல குட்டிமானி, ஜீசஸ் உன்னை எனக்கு கிஃப்டா கொடுத்திருக்கார். இனிமே தினம் தினம் அந்த கிராமத்துக்காக பிரேயர் பண்ணணும், சரியா? படுத்து போவா. போச்செல்லாம். படு 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 படு. அண்ணே, சவுந்தலா தேவி வந்தாச்சு. என்னக்கா நினைக்கிறேன்? ராவு காலம் முடிச்சு கலெக்டரை பார்க்கலான்னு பார்த்தா யமகண்டல்ல நிக்குது. வணக்கம் சவுந்தரா தேவிமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க, ஏன்னா ஊருக்கு நல்லது பண்றவங்களாச்சு நீங்க. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு என்ன வேணும்? இந்த ஊரே வேணும். எனக்கு சொந்தமான இடத்துல நீங்க ஊருக்காக ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதா பசங்க சொன்னாங்க. அதான் என்னன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். புறம்போக்கு இடம் தானே, உன் வீட்டு தோப்பு இல்லையே. புறம்போக்கு இடம் தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா எனக்கு அது பொக்கிஷம். பொக்கிஷம். தம்பி, வண்டி எடு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கலெக்டரை பார்த்துடலாம். நல்ல காரியத்துக்காக போறீங்க சொல்லலாமா?
மாலையை போட்டு வழி அனுப்பி வைக்கலான்னு பார்த்தா 70 சுத்துவிட்டு கிராமத்துல எங்கேயுமே மாலை இல்லைன்ட்டானுங்க. என்னடா மாலை இல்லைன்னு பார்த்தா நம்ம பக்கத்துக்கு நம்ம கிடார பெட்டி இருக்குல்ல, அந்த தலைவரை ஒரு 4 ரவுடி பசங்க இதோ இந்த மாதிரி போட்டு தள்ளிட்டானுங்களா. ஏன்டா போட்டாங்கன்னு கேட்டா, ஊருக்கு நல்லது பண்றேன்னு சொல்ல ஒரு ஆளு, அதாவது உங்களை மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷன், அதாவது என்ன மாதிரி பகச்சுக்கிட்டாங்களா. வண்டி எடு தம்பி. தம்பி போங்க. மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாவோ? ஐயோ எந்த பயலோ கல்லு தூக்கி போடுறானே. அப்பா எப்படி ஓடுறதுன்னு தெரியலையே. என் மாமன் பாண்டி. ஏக்கா என் மாமன் பாண்டிய பாத்தியா? ஏக்கா என் புள்ள பாண்டிய பாத்தியா? ஊரே அல்லல கொல்லல பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கு. போ மகனை பாத்து கேக்குறேன். நானே வணக்கம். முக்கிய செய்தி. கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால் பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்பட்டு மக்கள் மிகுந்த துயருக்கு உள்ளாகினர். இதற்கிடையே தஞ்சாவூர் மாவட்டம் அடைக்கலப்பட்டியில் திடீரென வானத்திலிருந்து எரிக்கற்கள் விழுந்து மக்களை மீண்டும் அச்சப்படுத்தியுள்ளது. இதனால் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றாலும் ஆங்காங்கே சில பாதிப்புகள் ஏற்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சேன். என்ன நடக்கும்னு நினைச்சீங்க? இப்படி நடக்கும் தான் சாமி. இதை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க பாதுகாப்பான இடத்துக்கு போயிருப்போம்ல. அட இன்னைக்கு நடக்கும்னு எனக்கு அப்படியா தெரியும்? அட அம்மாவே வந்துட்டாங்க. அம்மா வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? யாருக்கும் ஒன்றும் பெருசா அடிபடலையே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். யாருக்கு என்னாச்சு? எதிர்பார்க்கவே இல்லம்மா. பெரிய காயம்பட்டவங்க ஒரு 10-15 பேர் இருப்பாங்கம்மா. அப்படி? ஆமாம்மா. முரளி, நீ உடனே டாக்டரை பார்த்து நான் சொன்னேன்னு சொல்லி எத்தனை பேருக்கு என்ன அடிபட்டிருக்கோ அவங்க எல்லாருக்கும் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லு. சரிக்கா. எரிக்கல் வானத்திலிருந்து விழுன்னு சொல்லி நீங்க கணிச்சீங்க? கணிச்சு பார்த்ததுல இப்படி எரிக்கல் ரூபத்துல ஆபத்து வரும்னு தெரியல. நம்ம ஊர் ராசிக்கு இப்ப 7ஆம் இடத்துல சனி, அதுவும் கண்ட சனி. இப்படித்தான் படுத்தோம் ஐப்பசி 27 வரை. அதுக்கு உடனே பரிகாரம் நல்லா பண்ணிடலாமா? பூசாரி ஐயா, அம்மா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஒண்ணுமில்லம்மா. ஆத்தா கிட்ட இந்த கோரிக்கையை வச்சு ஒரு பூஜை பண்ணா எல்லாம் சரியா போயிடும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு ஊர் மக்கள் தான் முக்கியம். யாருக்காவது பொருட்சேதம் ஏற்பட்டிருந்தா தயங்காம என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்சது செய்யறேன். இங்க பாருங்க, யாரும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் வீட்டுக்கு வாங்க, நான் சரி பண்ணி கொடுக்கறேன். வரேங்க. எல்லாரும் தைரியமா இருக்க. கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு. அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க ஆத்தாவுக்கு பூஜை வைக்கணும்னு. பூஜை முடிஞ்ச உடனே ஆளுக்கு தட்டுல 100 ரூபாய் போடணும். 2 50 ரூபாய் போட்டீங்க, நான் அதே ஆத்தா ஏத்துக்க மாட்டா. 100 ரூபாய் மட்டும் தான் போடணும். மறந்துடக்கூடாது. 100 ரூபாய். ஒரே ஒரு கேள்வி சார். சார், ரிசர்ச் பண்ணி சொன்ன மாதிரி அடைக்கலப்பட்டி கிராமத்துல ஒரு எரிக்கல் விழுந்திருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அது நடக்கும்னு சொன்னேன், நடந்துருச்சு, அவ்வளவுதான். சார், இதனால பல பேர் உயிர் இழந்ததா தகவல் வந்திருக்கு. இது உண்மையா பொய்யா சார்? அது சுத்தமான பொய். பை காட்ஸ் கிரேஸ்
யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. சார், சயின்டிஸ்ட் பிராங்க்லின் ரிசர்ச்ல அழிவுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அழிவுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மக்களாகிய நாங்க எதை ஏத்துக்கிறது? அவர் அறிவியலை மட்டும் நம்புறாரு. நான் அதையும் தாண்டி ஒருத்தரை நம்புறேன். யார் சார்? யார் சார் அவரு? யார் சார்? புரியலையே சார். யார் சார் அது? நேரம் வரும்போது உங்களுக்கே புரியும். சார், இன்னொரு क्वेश्चन சார். இன்னும் ஒரு நிமிஷம் சார். சார் சார் ப்ளீஸ் சார், ஒன் மோர் क्वेश्चन சார். சார் ப்ளீஸ். யாத்தா எல்லாம் தான் வந்தாச்சல்ல, சட்டு போட்டு பூஜை ஆரம்பிக்கணும் தானே. நீ என்ன ஊருக்கு புதுசா? அவ எதை செய்யறதா இருந்தாலும் நல்ல நேரம் பார்த்தானே ஆரம்பிப்பா. எது இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப் அது இதுன்னு வந்ததுக்கு அப்புறமா? ஏய், எது வந்தாலும் சோத்தை இப்படித்தானே திங்கணும். அறிவு கேட்டான் கேக்குறான் கேள்வி. அம்மா, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியா? நீங்க பூஜையை ஆரம்பிங்க. அடைக்கலப்பட்டியை அழிக்க வந்த கல்லையே நாம சாமியாக்கி பூஜை பண்ணிட்டோம். இனிமே யாருக்கும் எந்த பயமும் வேண்டாம். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. பாட்டி ஸ்தோத்திரம் பாட்டி. ஆத்திரமா? என்ன ஆத்திரம்? யார் மேல ஆத்திரம்? இல்ல எல்லாம் கும்பலா வரீங்க, ஏதாவது பிரச்சனையா? ஏன் சாமி கேக்குற? எங்க கிராமத்துல எரிக்கல்லா விழுந்ததுனால எல்லாரும் பூஜை பண்ணிட்டு வரோம். அது என்னமோ உலகம் அழிய போதாமே. ஆமா பாட்டி, இது கடைசி காலம் பாட்டி. யாருக்கு கடைசி காலம்? யாருக்கு கடைசி காலம்? எனக்கு கடைசி காலம் சொல்றேன் பாரு. பாட்டி, இயேசு கிறிஸ்து வருகை வரும்போது பல யுத்தங்கள் வரும், அழிவுகள் வரும், பிரச்சனைகள் வரும், கல்லெல்லாம் மேல இருந்து விழும், வானத்துல அடையாளங்களா தோன்ற பாட்டி. எல்லாமே இந்த கைப்பிரதியில போட்டு இருக்கு, படிச்சு பாருங்க பாட்டி. படிச்சு பாக்குறதா? அத சொல்லிட்டேனே, பிரேயர் மீட்டிங்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னு. அதான் எந்த சர்ச்? என்கிட்ட சொல்லலங்க. கெஞ்சி பார்த்தேன், மிரட்டி பார்த்தேன், ஆனா அடங்க மாட்டேங்கிறானே. தப்பாச்சே. எதுங்க? நேர்மையான வழியில உண்மையா நடக்கிறது தப்பா? தப்பு இல்லம்மா, தப்பே இல்ல. ஆனா இந்த பிராங்க்லினோட வழி குறுக்கு வழி. இனிமே என் விஷயத்துல தலையிட்டான என்ன மிரட்டி பாக்குறீங்களா? அவர் உயிரே போனாலும் கர்த்தர் வழியில இருந்து அவர் மாறவே மாட்டாரு. ஓ, அதுவும் சரிதான். உயிரோட இருந்தா மாற மாட்டல்ல. குட் 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 குட். அப்ப மாறணும்னா உயிர் போகணும். உயிரை போக வைக்கிறேன். நீ நினைக்கிறது நடக்காது. ஜீசஸ் எங்களுக்கு துணையா இருக்காரு. அதே ஜீசஸ் தான் எனக்கு துணையா இருக்காரு. இதோ பார், என்னோட 30 வருஷ பிரஸ்டீஜ தட்டி பறிச்சு என் கனவை களைச்சி எனக்கு ரெட் மார்க் வாங்கி கொடுத்தவன் புருஷன் எந்த சர்ச்சில் என்ன ப்ரே பண்ணிட்டு இருந்தாலும் விடியறதுக்குள்ள தூக்குறேன். ஹலோ, சொல்லுமா. மாமா, எங்க மாமா இருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ அப்பா. அப்பா இல்லடா, பிராங்க்லின். புரியலையா? உண்மையிலேயே கர்த்தர் ரொம்ப நல்லவர். என்ன
உன்னை சாகடிச்சா உங்க அப்பா காரியம் பண்ணுவார்னு பார்த்தேன். இப்போ கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா சாக போறாரு. நீ காரியம் பண்ணு. உன் காரியத்தை அப்புறமா வச்சுக்கலாம். சீக்கிரமா வா. உங்க அப்பா கடைசி ஆசை எதை சொல்லுவாரு? சீக்கிரமா என்னன்னு வந்து நிறைவேறு. வா. டேய் டேய் அப்பாட்ட குர்ரா, அப்பாட்ட குர்ரா. டேய் பார்க்கணுன்றதுக்காகத்தான் என்ன உயிரோட வச்சிருக்காரு கர்த்தர். சின்ன வயசுல இருந்து என்ன பொறுமையோட வளர்த்தீங்களேப்பா, இப்ப அதோட பலனை பாத்தீங்களா? இனிமேல நான் பொறுமையா இருந்தா அந்த மனுஷன் இல்லப்பா. வாங்க. அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? உயிரை எடுக்கிறதும் உயிரை கொடுக்கறதும் அந்த ஆண்டவர் கையில தான்ப்பா இருக்கு. அவனை மன்னிச்சிருப்பா. இப்ப கூட என் கையை கட்டி போட்டு வச்சிருக்கீங்களேப்பா, ஏப்பா? அப்பா வாங்கப்பா, வாங்க வாங்கப்பா, வாங்கப்பா. ஒண்ணு ஆகாதுப்பா. அப்பா 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 அப்பா. Everything is in order. Mr. Singapurumal? கடைசி வரை நினைச்சதை சாதிச்சுட்டீங்கல்ல. நடந்தது என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கும் தெரியும். ஆனா செத்து போனவங்களுக்கு தெரியாது. என்னத்தா இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை? நம்ம முத்தம்மா அவசர தேவைக்காக அதிக வட்டிக்கு பணம் வாங்கிட்டா. அப்படியா? அது விஷயமா தான். ஏன் முத்தம்மா, ஐயா அவசர தேவைக்கு அதிக வட்டின்னு தெரிஞ்சுதானே பணத்தை வாங்கின? பணத்தை கொடுத்தவன் திரும்ப கேட்டா குத்துதே குடையுதுன்னா என்ன அர்த்தம்? இல்லையா வாயமூடு. ஐயா அது வந்து என்ன ஐயா, அவளோட கஷ்டம் தெரியுதுல உனக்கு? தெரிஞ்சு வண்டி மேல வட்டி போட்டு கேட்டா என்ன அர்த்தம்? மேல ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான்ல, கடைசி காலத்துல கை கால் விளங்கணுமா இல்லையா? அது வந்து ஐயா மூடுற வாய. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. கடனை வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்பு. கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு காலையில கடன்காரனா எந்திரிக்கிறத விட வட்டி கிடைக்கலாங்கிறேன். அது எவ்வளவோ மேலு. ஏய் முத்தம்மா, 2 பேரும் சாயந்தரம் என்ன வீட்டுல வந்து பாருங்க. போங்க போங்க. சரிங்க சரிங்க ஐயா. இப்ப அந்த கள்ளச்சார விஷயத்த நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற 5.5 ஏக்கர் கரும்பு தோட்டம் சங்கரபாண்டி மகன் மணிகண்டனுக்கு சொந்தம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம யாருக்குமே தெரியாம வரப்ப சுத்திலும் கரும்ப போட்டுட்டு நடுவுல இருக்கிற இடத்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு வெளியூர்காரனுக்கு குத்தகை கொடுத்திருக்கான். இந்த பய கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு கொடுத்த இடத்துல கள்ளச்சாராயத்துல கலப்படம் பண்ணிருக்கானுங்க. அத குடிச்சதுல 18 பேர் செத்துருக்கான். போலீஸ்காரங்க அவனை அடிச்சு உரைச்சு கேட்டதுல நாங்க காய்ச்சலையா, மணிகண்டன் தான் எங்களை காய்ச்ச சொன்னாரு சொல்லிருக்கானுங்க. சத்தியமா இல்லைங்க. வாய மூடுறா. 1-2 பேர் இல்ல, 18 பேரோட உயிர் போயிருக்கு. இப்ப என்ன பண்ண போற? போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சதுல ஒரு நாள் டைம் கொடுங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம்னு சொல்லி அனுப்பியிருக்கோம். நீங்க பண்ண காரியத்துக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? 2 ஆயுள் தண்டனை கிடைக்கும். வாழ்க்கை முழுக்க உங்களால வெளியில வரவே முடியாது. அதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் தெருவுல தான் நிக்கணும். கேட்டியா அந்த புள்ள சொன்னத? பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இல்ல? ஏய், போலீஸுக்கு பயந்துகிட்டு அங்க போய் சரணடையலாம்னு நினைச்சேன்னு வச்சுக்க, இந்த ஊரு மானம் மரியாதை எல்லாமே போயிடும். இல்ல போலீஸுக்கு பயந்துகிட்டு இந்த ஊரை விட்டு இல்ல இந்த நாட்டை விட்டு போயிடலாம்னு நினைச்சேன்னு வச்சுக்க, அப்ப கூட இந்த ஊரு மானம் மரியாதை எல்லாமே போயிடும். என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? ஐயா என்ன ஐயா? அறிவு கெட்டவன. சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பாடுறா. சரிங்க ஐயா.
சரிங்க ஐயா. வேற ஒண்ணும் இல்லையா தா? களத்துமேட்டு பஞ்சாயத்துக்கு போகணும். வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. வணக்கம். ஐயா, வீட்டையும் தீய வச்சு கொளுத்திட்டு கரும்பு தோட்டத்தையும் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இப்படி கம்மாக்கர ஓரம் குடும்பத்தோட விஷத்தை குடிச்சிட்டாயா. கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்களும் இவனை தான் சொன்னாங்க, போலீஸ்காரங்க விசாரிச்சதுலையும் இவனை தான் சொல்றாங்க. ஆனா இவ என்ன சொன்னான்னு நான் கேட்கலையம்மா. முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்கய்யா. 18 பேரோட உயிர் போயிடுச்சுங்கிற துக்கம்தான் என் நெஞ்சையும் அடைச்சிருச்சு, என் கண்ணையும் மறைச்சிருச்சுமா. நான் தான் பொழுது சாயறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வான்னு சொன்னனே. நான் விசாரிச்சதுல கள்ளச்சாராயத்துக்கும் இவனுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவனை வர சொல்லிதாம்மா ஆள் அனுப்புனேன். அதுக்குள்ள அவன் போய் சேர்ந்துட்டான்னு செய்தி சொல்றாங்கம்மா. இன்ஸ்பெக்டர், நீங்க எப்படி இங்க? ஐயா தான் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணியிருக்காருமா. ஐயா, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? ஆமாம்மா, நான் தான் வர சொன்னேன். அவசரப்பட்டீங்களே ஐயா. 3 பேரோட உயிராச்சே. இன்ஸ்பெக்டர், இங்க என்ன நடக்குது? ஐயா தான் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி எங்க ஊர் மானத்தை வாங்கிட்டீங்களடா, அதனால நீ விஷத்தை குடிச்சு செத்து போடான்னு அவரே விஷத்தை கொடுத்ததா கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காருமா. ஐயா, அது மட்டும் இல்லாம இந்த 3 பேர் சாவுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டாருமா. ஐயா, தப்பு பண்ணிட்டீங்களே ஐயா. அதனாலதாம்மா தண்டனையை ஏத்துக்க போறேன். ஏன்யா இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்க? உண்மை செத்துடுச்சு ஐயா. வாங்க. எனக்கு என்ன தீர்ப்பு வந்தாலும் நீ எங்க வரக்கூடாதும்மா. என் இடத்துல இருந்து இந்த கிராமத்தையும் கிராமத்து மக்களையும் நீ தான் பார்த்துக்கணும். நான் சொல்றபடி செஞ்சிருமா. என் வார்த்தையை நீ காப்பாற்றணும். நீங்க வந்த காரணம் எனக்கு தெரியும். உங்க கடமையை நிறைவேற்றுங்க. வர்ற வியாழக்கிழமை உங்க தண்டனை நிறைவேற்றப்படும். நல்ல விஷயம் தானே. இதுக்கு ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்க? இத்தனை வருஷமா நான் எதிர்பார்த்தது 4ஆம் தேதி நடக்க போகுது. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நிரபராதி நீங்க வெளியே வர்றதுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தப்பு தப்பு தானே. சிங்கப்பெருமாள், இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நீங்க நினைச்சா என்னால 5 வருஷமா பேசி தீர்க்க முடியாதத இந்த 5 நிமிஷத்துலயே நான் சம்மதிக்க போறேன். நீங்க இதைத்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இதுதான் கடைசி சந்திப்பாச்சேன்னு என் மனசு கேட்கல. சரிங்க சிங்கப்பெருமாள், உங்க கடைசி ஆசை என்ன? அதையும் இல்லைன்னு சொல்லி எங்க மனசெல்லாம் நோகடிச்சிடாதீங்க. ஐயா, எங்க கிராமத்துக்கு ஒதுக்கப்புறமா இருக்கிற அந்த வைத்தியசாலையில் இருக்க
அந்த வைத்தியரை பார்க்கணும்னா இன்ஸ்பெக்டர் ஐயா அதை ஏற்பாடு பண்ணு. சரிங்க. பெருமழையுடன் ஆயிரக்கணக்கான மீன்களும் வந்து விழுந்தன. எங்கு பார்த்தாலும் மழை துளிகளுடன் மீன்களும் விழுந்து கிடந்தன. இது மக்களுக்கு புது விதமான அனுபவத்தையும் ஒரு விதமான பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விஞ்ஞானிகள் தங்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். தற்பொழுதைக்கு மக்கள் பயப்படவோ பதட்டப்படவோ வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார்கள். மழையோடு சேர்ந்து உயிரோட மீன் விழுந்திருக்கே. ஏன் இந்த கிராமத்துக்கு இப்படி அடிக்கடி சோதனையா வந்துகிட்டு இருக்கு? பூசாரி ஐயா, என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? பெரியவரா கொஞ்சம் தள்ளிங்க. அக்கா கோச்சிக்கா, தம்பி ஒரு 10 நிமிஷம் லேட்டு. நேரத்துக்கு வந்து என்ன கிழிக்க போற? இது உனக்கு தேவையா? அப்ப யாகம் நடத்தினா சரியாயிடும் சொல்றீங்களா? கண்டிப்பா சரியாயிருமா. அம்மா, நம்ம ஊர்ல அங்கங்க அழிவு நடக்குதுமா. எங்களுக்கெல்லாம் பயமா இருக்குமா. யாகம் நடத்தினா நல்லது நடக்குமாமா? நிச்சயமா. உங்களுக்கு என்ன சந்தேகம்? நாம நம்ம கடமையை செய்வோம். அதுக்கப்புறம் அந்த ஆத்தா விட்ட வழி. வீணா குழப்பிக்காதீங்க. பேப்பர்ல அடிக்கடி நம்ம ஊருக்கு தான் அழிவு அதிகமா வரும்னு சொல்லிக்கிறாங்கம்மா. அடே, அழிவு வந்தா உனக்கு எனக்கு மட்டுமாடா வரும்? ஊருக்கு இல்ல வரும், மொத்தமா போய் சேரட்டுமே. முத்தம்மா, நீ இப்படி பேசுறத நிறுத்துறியா? நாம நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். புரிஞ்சுதா? இந்த அம்மா நல்லதான் நினைக்குது, நல்லதான் பண்ணுது. கிராமத்துக்கு நான் நல்லதா வந்து போச்சு. அட ரொம்ப புலம்பிட்டு இருக்கே முத்தம்மா. அடி வேற சொன்ன சபைன்னு கூட பார்க்க மாட்டேன், வாயை உடைச்சிருவேன். முத்தம்மா முத்தம்மா. இது உனக்கு தேவையா? போ. நிறுத்து நிறுத்து நிறுத்து. சீக்கிரமா இறங்க. இறங்குவோம்ல. இறங்க இறங்க. இறங்கு இறங்கு. வா. அப்பா. அப்பா. போலாம் ரைட். ஊருக்குள்ள மலையோட சேர்ந்து மீனும் விழுந்தது ஒரே ஆச்சரியமா இருக்கு ஐயா. யோ, நானும் பொஞ்சாதியும் பார்த்தே பயந்துட்டேன் ஐயா. அப்படி என்ன பெருசுகளா? சொல்லுங்க குமரி. என்ன நக்கலா? உங்களை விட எங்களுக்கு வயசு குறைவுதான். சரி சரி விடுங்க அத. ஆமா, நேத்து ஊருக்குள்ள மழை பெஞ்சு மழையோட சேர்ந்து மீனுகளா கொட்டுச்சாமே. ஏன் நேத்து நீ ஊருக்குள்ள இல்லையா? என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க வெளியூர் போயிருந்தேன். கற்கல்ல தான் வந்தேன். அப்புறம் வானத்துல இருந்து பெஞ்ச மழையில மீன் வந்துச்சா, இல்ல பக்கத்துல இருக்கிற அம்மா பெட்ட கம்மா உடைஞ்சு மீன் வந்துச்சா? அட சொல்லுங்கய்யா. அட எப்படியோ மீன் வந்துச்சுமா. ஆமா, உன் பையன் என்ன வேலை பாக்குறான்னு நீ பொண்ணு பார்க்க போன? அதான் நம்ம மல்லடி வாரத்துல தாடி விட்டுட்டு காவியை கட்டிட்டு கண்ட செடியெல்லாம் பறிச்சு போட்டு வைத்தியம் பார்க்கறது ஒரு ஆளு. அந்த ஆளுகிட்ட தான் வேலைக்கு போறான். நல்ல தொழில் தாம்மா.
ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால உன் பையனை சேர்த்திருந்தேன்னா இப்போ ஒரு 10-15 வயசுல உனக்கு ஒரு பேரன் இருப்பான். அப்படி போடு. ரொம்ப ஓவியம். உங்களெல்லாம் ஒரு மனுஷன் நம்பி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும் போங்க. அட வாயா போங்க. போலாம். உன்னை பத்தி தெரிஞ்சு பேசணும் பாரு. வேற யாராவது கிடைக்க மாட்டாங்களா? பாஸ் ஏண்டா லேட்டு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பாஸ். ஏண்டா கொஞ்சம் லேட்டு? டிராஃபிக் பாஸ். எஸ் டிராஃபிக் என்ன நடந்துச்சுடா? பாஸ் அவங்க அப்பா சேர்த்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம ஆராய்ச்சிக்கு மறுபடியும் கிராமத்துக்கே கிளம்பிட்டான் பாஸ். பாஸ் உங்களை அழிக்க பிளான் போறான் பாஸ். நினைச்சேன் போலீஸ் கேஸ் போகாம சைலண்டா இருக்கும் போதே நினைச்சேன். ஆரம்பிச்சிட்டானா? வேற ரூபத்துல என்ன அழிக்க ஆரம்பிச்சிட்டானா? விடுவானா? அதுக்குள்ள அவன் கதையை முடிக்கிறப்ப மிஸ்டர் ரைட், எஸ். இனிமே நம்ம கிராமத்துக்கு எந்த அழிவு வராதுன்னு நம்புவோம். எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஸ்டாப். என்னடா முடி இவ்ளோ வளர்ந்து கிடக்குது? ஏண்டா கொள்ளக்கார பயலுங்களா நீங்களா? ராத்திரி 12 மணிக்கு தான் வீடு புது கொள்ளை அடிச்சிருந்தீங்க. இப்ப பட்ட பகல்லேவா? ஒரு குண்டுமணி தங்கம் கூட உங்களுக்கு கிடைக்காது. எல்லாத்தையும் பேங்க்ல போட்டு வச்சிருக்காளுங்க. பணமும் கிடைக்காது, நகையும் கிடைக்காது. போங்க போங்க. வழக்கமா பிஞ்சிடும். மொட்டை தலை வேற. ரவுடிங்க கிட்டே தைரியமா பேசுற? தைரியம் வந்துருச்சுல்ல? முரளி, வண்டி நிறுத்துங்க. மனோ, இங்கே நிறுத்த சொன்னீங்க. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போலாம். உங்களை கொலை பண்ண 10 பேர் முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அக்கா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும். அதெல்லாம் வேண்டாம், நான் சர்ச்சுக்கு போகணும். ஐயோ, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போலாம் மனோ. சொன்னா கேளுங்க. இல்ல வேண்டாம் ப்ளீஸ், நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்ல மனோ, இது யாரோட வேலைன்னு முதல்ல நான் கண்டுபிடிச்சாகணும். அப்பதான்
சென்னையில இருக்கிற என் ஃப்ரெண்டோட வேலை தான் அது. ஃப்ரெண்டா? ஆமா, சொல்றதுக்கு நிறைய இருக்கு. நான் அப்புறமா சொல்றேன். இன்னைக்கு நைட் நான் ஊருக்கு கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மனோ, ஜாக்கிரதை, பார்த்து கேர்ஃபுல்லா போங்க. ஓகே. சரி, ஒன்றும் கவலைப்படாத. 2-3 நாள்ல எல்லாம் சரியாயிரும். பேராண்டி, நாடி பார்ப்போம். சரி. இயேசுவே, இந்த பையனுக்கு சீக்கிரம் சுகமாகணும்ப்பா. என்ன தாயி, என்ன பண்ற? இல்லையா, தாயத்தை எங்க குடும்ப ஜோசியர் கட்ட சொல்லிருக்காரு. ஓ, ஜோசியர் சொல்லிருக்காரா? ஆமா. சரி, கட்டு. சரி, கட்டுமா. நல்லா 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 டைட்டா கட்டுனா. அப்போ இந்த தாயத்தை கட்டினா வியாதி குணம் அடைஞ்சிருமா? ஒரு நம்பிக்கை தாயா. ராவு காலத்துக்கு முன்னாடி நான் தாயத்தை கட்டி முடிச்சிட்டே இல்ல. ராவு காலத்துக்கு முன்னாடி இப்படி கட்டினா சரியாயிருமா? ஆமாய்யா, ராவு காலத்துல நாங்க எந்த நல்லதும் பண்ண மாட்டோம். அது எங்களோட வழக்கம். ஏமா, நீயும் சின்ன பிள்ளையா இருந்தானே வளர்ந்துருக்க. சின்ன பிள்ளைங்க வெளியே போய் ஓடி ஆடி விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தா கையை காலை கழுவிட்டு நல்ல ஆரோக்கியமான தின்பண்டங்களை கொடுத்தா தானே எந்த நோய் நொடியும் வராம இருக்கும். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை ஆசைப்பட்டு எது கேட்டாலும் நாங்க வாங்கி கொடுத்துருவோம். அது இவனுக்கு எந்த அளவுக்கு போயிடுச்சு. வாங்கி கொடுத்துட்ட தாயி. இப்போ வேதனைப்படுறது யாரு? இவன். வருத்தப்படுறது யாரு? நீ தானே. சரி தாயி, அது உன் விருப்பம், அது உன் நம்பிக்கை. வருத்தப்படுறது என்ன? பாரு, இந்த நிலவேம்பு சார கொதிக்கிற தண்ணியில போட்டு நல்லா ஆற வச்சு 3 நாளைக்கு அவனுக்கு கொடு. எல்லாம் சரியாயிரும். சரி, பொழுதுக்குள்ள இன்னும் 2 வீட்டுக்கு போகணும். ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே. பாரு, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான். அதுக்கு மேல கொடுத்துறது தாயி. கவனமா பாத்துக்கன்னா. இவன் நாடி துடிப்பு ரொம்ப பலவீனமா இருக்குதா. இயேசுவே, இவனுக்கு எதுவும் வரக்கூடாதுப்பா, காப்பாத்தும் அவனை. அவன் வருவாளா, அவன் வந்துட்டா. இந்த பொழப்புக்கு என்னம்மா தண்ணி எடுக்க போறியா? சித்தப்பா, தங்க விலை குறைஞ்சிருக்கு, நாங்க அதான் அழைக்கிட்டு வரேன். கோளாரா பத்திரமா வீட்டுல வைமா. டேய், வர்றான்னு நினைக்கிறேன். போயிட்டாடா. டேய், இன்னும் 6 நாள் தாண்டா இருக்கு. எதுக்கு புரியல? நீ அவளை காதலிக்க ஆரம்பிச்சு 6 வருஷம் முடிய போகுதுடா. இது என்ன பிரமாதம்? எங்க மாமா மாரிமுத்து மாமுண்டூர்ல ஒரு பொண்ண 9 வருஷமா லவ் பண்ணாரு. இதோட இன்னொரு பிரமாதம், எங்க பெரியப்பா பேச்சுமுத்து பேரூர்ல ஒரு பொண்ண 13 வருஷமா லவ் பண்ணாரு. சரி, நீ என்னடா பண்ண போற? டேய், வர்றான்னு நினைக்கிறேன். வர்றா, போய் உன் காதல சொல்லு. மச்சி, மணி 4:30 to 6 ஞாயிற்றுக்கிழமை ராவு காலம். நாளைக்கு சொல்லிக்கலாம். இதை தாண்டா 6 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஐயா, ஐயா, என்ன? நம்ம சகுந்தலா தேவி அம்மா பேர இறந்துட்டா ஐயா. என்ன சொல்ற? ஆமாய்யா, இப்பதான் ஐயா. இறந்துட்டானா? எப்படி? மருந்து கொடுத்துமே இறந்துட்டானா? ஐயோ, இவன் செத்த மாதிரில கனவு வந்துச்சு. ஐயோ விகாஷ், உனக்கு ஒண்ணு ஆகாதுப்பா. கனவுல வைத்தியர் வேற வந்தாரு. ஐயோ, அவரை உடனே போய் பார்க்கணும். ஐயோ, அலாம சொல்லு. என் பேர சாகுற மாதிரி கனவு கண்டையா. நீங்க ஆறுதலா பாண்டிங்கய்யா. இதுக்கு என்னையா அர்த்தம்? இந்த ஊருக்கு ஒரு ஆபத்து வந்துச்சே,
அப்ப எத்தனை சீற்றங்கள்லாம் வந்துச்சு. அப்ப நீ என்ன செஞ்ச? பைபிள்ல பாவிகளை ரட்சிக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். நீ மோட்ச லோகத்துல சந்தோஷமாக நித்தியமாக வாழ்வதற்காக உனக்காக மரித்தார். உன்னால நம்ப முடியுமா? உன்னுடைய பாவங்கள் உனக்கு இப்ப மன்னிக்கப்படணும். சரி, நீ மாறினால் இந்த ஊரே மாறும். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இன்று முதல் உம்மையே என் முழு மனதோடு நான் நம்புகிறேன். உம்மை நான் முழு மனதோடு நம்புகிறேன். உம்மையே சேவிப்பேன். உம்மையே சேவிப்போம். சத்தியம். இது சத்தியம். எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சரி, எழுந்துரு. பாண்டி, இங்க வா. நம்ம ஊர்ல ஆலயம் இருக்குல்ல, நம்ம தேவாலயம். சரிங்க. அங்க கூட்டிட்டு போ. தாய், அங்க நீ போ. அங்க குருவானவர் இருக்கிறாரு. அவர் உனக்கு போதிப்பார். போயிட்டு வா தாய், போயிட்டு வா. வாங்கம்மா, வாங்க. தாய். ஐயா. பரஞ்சோதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 லோகத்துக்கும் அவர் ஒருவரே தெய்வம். சரிங்க ஐயா. போயிட்டு வா தாய், போயிட்டு வா. வாங்கம்மா. நம்மூர் தலைவி நமது வழக்கத்தின்படி ஞானஸ்தானம் பெற வந்திருக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். சபையார் எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நோ. அண்ணே, முடிஞ்சிச்சுண்ணே. அவ்வளோதானே, வாரினால முடிஞ்சிருண்ணே. வணக்கம். முக்கிய செய்தி. தமிழ்நாட்டின் விஞ்ஞானிகளில் ஒருவரான மனு அவர்கள் தனது ஆராய்ச்சிக்காக தஞ்சை மாவட்டம் அடைக்கலப்பட்டி கிராமத்திற்கு சென்று தனது ஆராய்ச்சியை மேற்கொண்டார். அவர் ஆராய்ச்சியை முடித்துக்கொண்டு வீடு திரும்பும் போது வழியில் அவர் பயணம் செய்த வாகனம் திடீரென தீப்பிடித்து வெடித்து எரிந்தது. இந்த விபத்தில் அவர் உருத்தெரியாமல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இத்துயரச் சம்பவம் அடைக்கலப்பட்டி கிராமத்தையும் அதன் சுற்று வட்டாரங்களிலேயும் பெரும் பரபரப்பையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த ஊரு பயல்களுக்கு நான் ஒரு வைத்தியம் சொன்னா அவங்க ஒரு வைத்தியம் வந்து பார்த்துக்கிட்டு அப்புறம் நோய் போகலன்னு சொன்னா வைத்தியர் என்ன தன்னால புலம்பிட்டு இருக்காரு? இப்படி வயசானாலே இப்படித்தான். வைத்தியரா, வா சிந்தாயி. எங்க இவ்வளவு தூரம்? பொண்ணு இல்ல. இல்லையா? அப்ப கிளம்பு. அட, என் உடம்புக்கு ஒண்ணு இல்லங்கற. சரி, சீக்கிரம் சொல்லு. என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். சொல்லத்தா.
ஒரு 20-25 வருஷமா என் மகனுக்கு பொண்ணை தேடி எல்லா ஊரையும் அலைஞ்சு பார்த்துட்டேன். அந்த ஊருக்கே தெரியுமே. ஒரு பைய பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். எவன் கொடுப்பான்? ஆனா அவன் என்னைக்கு உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தானோ அன்னையில இருந்து கட்டனா இவனை தான் கட்டுவேன்னு ஒரு பொண்ணு ஒத்த கால்ல நிக்கிறா. ஏத்தா அவளுக்கு ஒரு காலோ? அட நீங்க வேற மேல சொல்ல விடுங்க. சொல்லத்தா சொல்லு. வழிய வந்து சீதேவிய வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு அவன் மனசு மாறதுக்குள்ள சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு அந்த புள்ளைய கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க மருமகள ஏத்தா நீ இப்படி வெக்கப்படுற? அவ வெக்கப்பட்டாங்க நிக்கிறாள்ல. வலிது தொடச்சுக்கோ. சரி சீக்கிரம் என் பிள்ளைய கூப்பிடுங்க. அப்படியா? பாண்டி பாண்டி எப்பா பாண்டி எப்பா பாண்டி பாண்டி என்ன வைத்தியரே தூங்கும் போது எழுப்ப கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அப்புறம் ஏன் எழுப்புறீங்க? நான் எழுப்பல. அங்க பாரு யாரு வந்திருக்கா. ஐயோ ஆத்தா, உனக்கு என்னாச்சு? ஐயா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆத்தா. ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்ல கண்ணு ராசா. இரு நீ கொஞ்சிட பார்த்தா ஏதாவது ஒரு கிராமத்துக்கு பொண்ணு பார்க்க என்ன கூட்டி போவேன். நான் பொண்ணு பார்ப்பேன், அந்த பொண்ணு என்ன பார்க்கும். அவ வேணான்னு சொல்லுவா. இந்த அவமானம் என்ன தேவையா? 10 பொண்ணு பார்த்தாச்சு போ. ஐயோ நீ வரவே வேணாம் கண்ணு. உன்னை பார்க்க பொண்ணு வந்திருக்கா. என்ன பார்க்க பொண்ணா? ஐயோ சாமி, என்ன பார்க்க பொண்ணு வந்திருக்கா. ஐயோ சாமி, எனக்கு வெக்கமா இருக்கு. வலிது ஆத்தாக்கு வலிஞ்சிச்சு, பையனுக்கு வலியுது. வரப்போற பொண்ணு இப்படி வலிய போறாளோ. நல்ல குடும்பம். சரி சீக்கிரம் வர சொல்லுவோம் மருமகளை பாப்போம். ஏத்தா மூக்காயி ஐயோ சிரிப்ப பாரு. ஏங்கனே பட்டும் போல இருக்கு. பாண்டி பாரு உன் வருங்கால பொஞ்சாதிய பாரு பாண்டி. பாரு சும்மா பாரு. உங்க ஆத்தா உனக்கு பார்த்த ஸ்ரீதேவிய பாரு பாண்டி. பாண்டி உலகத்திலே இல்லாத ஒரு அழகிய ஆத்தா உனக்கு பார்த்திருக்கா பாண்டி. வெக்கப்படாம பாரு ரசா. அத்தான் கட்டினால் உங்களைத்தான் கட்டுவேன் என்று வைத்தியசாலை வரைக்கும் ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதீர்கள் அத்தான். ஒரு முறையாவது என்னை பாருங்கள். ஐயோ டேய், உனக்காக இல்லைனாலும் எனக்காகவாது பாத்துறா. ஐயா சொல்லுங்க அவங்கிட்ட. ஐயோ சீந்தாயி ஐயா சொல்லி தொலைங்கய்யா. இந்த பையில எப்படி திரும்ப வைக்கணும்னு எனக்கு தெரியும். டேய் பாண்டிக்கு மத்தியான சாப்பாடு கட்டு. ஐயா கட் பண்ணிடாதீங்க. பாக்குறியா? யாரா நீங்க? பாரு. பாண்டி ரொம்ப நேரம் பார்க்காதப்பா, உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓடிட போறா. எல்லாருக்கும் தலையெழுத்து நெத்தில எழுதிருக்கோம். உனக்கு உடம்பு முழுக்க எழுதிருக்க பாண்டி. அழாத பாண்டி அழாத. ஏத்தா என் புள்ள அழறத பார்த்தா அவனுக்கு உன்னை கட்டிக்க இஷ்டம் இல்லை போல இருக்கு. இவன் கிடக்கான் மாத்தூர் மாடசாமி புள்ள. இவனை காட்டிலும் அழகா இருப்பான். அவனை உனக்கு கட்டி வைக்கிறேன். இரு மாத்தூர் போனோம்ல இப்பதேவா. அட அழகாளே போ. ஓடாதடி. நானும் 40 வருஷமா பாக்குறேன் இதே இட்லி சட்னி சாம்பார் தானா? ஏன் வள்ளி இந்த டிவில பிசாச்சு பர்கரு புர்கரு கர்கருன்றாங்களா, அது எதுவும் செய்ய தெரியாதா? ஆமா, இந்த 3 ரூபாய் இட்லிக்கே ஏகப்பட்ட கோளாறு சொல்றாங்க. அதெல்லாம் செய்ய உனக்கு துப்பு இல்லைன்னு சொல்லு. வள்ளி ஒரு 4 இட்லி கொடுமா. ஏண்டா கஞ்ச பயல, திங்கறதுக்கு கடைக்காட்டுக்கு வந்திருக்க? என்னத்தா பண்றது? ஜோலி எப்படி கஞ்சி காய்ச்சி கொடுக்கறது ஆள் இல்ல. அதான் கடையில வந்து ஒரு 4 இட்லி சாப்பிட்டு போலாம்னு வந்தேன். இவனையே நம்பி 5 வருஷம் சுத்தன பாரு, என்ன சொல்லணும். ஏண்டா ரொம்ப நாளா ஒரு பொட்டச்சி பின்னாடி சுத்துறதையே சோரியா வச்சிருந்த, இப்ப என்ன புது சோலி? அதெல்லாம் ஒண்ணு இல்லாதா. இந்த காதல சொல்றதுக்கு இவனுக்கு துப்பு இல்ல, சொல்ல வரவன் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்க அவளுக்கும் துப்பு இல்ல. எல்லாம் துப்பு கேட்டதுங்களா? 2 இட்லி வைக்க.
நில்லாத்தா. எங்க உங்க தாத்தாவை 2-3 நாளா காணல? நான் என்னத்த சொல்ல, நினைச்சதெல்லாம் நடந்துட்டா எப்படி? சாவறதுக்குள்ள என்ன கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு சொந்தத்திலே மாப்பிளைய தேடி போயிட்டாரு. என்னடா எல்லாம் முடிஞ்சு போச்சா? அப்பெல்லாம் ஒண்ணுலாத்தா. நம்ம கிராமத்துல அப்பப்ப நடக்கிற அழிவுகளை பார்த்தா எப்ப என்ன நடக்குன்னு தெரியல. இதுல காதல் கர்மாந்தரம்லாம் தேவையாத்தா? நீ சொல்றது வாஸ்தவம் தான். பாவம் அந்த வைத்தியர் இயேசுநாதர் வராரு, எல்லாரும் திருந்துங்க திருந்துங்கன்னு சொல்றாரு. யார் திருந்துறா? நீ திருந்துறியா? அட வள்ளி, நீ திருந்துறியா? இவ்வளவு ஏன் நான் திருந்துறேன்னா யாரும் திருந்த மாட்டோம். எல்லாரும் பட்டாதான் திருந்துவோம். ஏண்டா அந்த குள்ளச்சிக்கே ஒருத்தன் கிடைக்கும் போது இவ்வளோ அழகா இருக்கிற உனக்கு ஒருத்தி கிடைக்காமலா போயிடுவா? அப்படியே ஆத்தா சாப்பிட்ட 8 இட்லி 4 தோசைக்கும் காசு கொடுக்குதான் இவ்வளவு தூரம் பேசுறாங்க. போய் தொலை. எத்தா வள்ளி, ஆத்தா சாப்பிட்ட 4 இட்லி என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோ. சரிப்பா. எல்லாம் நிறுத்துங்க. இந்த வளவள கொல கொல பேச்செல்லாம் வேண்டாம். இன்னைக்கே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என் மக சம்மதம் தெரிவிச்சிட்டா. இனிமேல் எங்களுக்கு இவ வேண்டாம். இவ்வளவு நாள் ஊர் மரியாதைக்காக தான் நான் பொறுமையா இருந்தேன். இவ்வளவு அத்து விடுங்க, இல்லைன்னா என் வழியை நான் பாத்துக்கிறேன். என்ன மலை பாண்டியா ஐயா, லொடன்னு பேசிட்டு வருவிய, இப்படி ஊம மாதிரி மௌனமா வரிய, என்ன விஷயம்? என்ன வைத்தியரை சொல்றது? அந்த முத்தமா இருக்கால, அவ மருமகளுக்கு குழந்தை இல்லைன்னு. நீயும் அந்த குடுமையை பார்த்திருந்த? ஆமையா, இன்னி கூட பார்த்தேயா. பாண்டியா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காலம் வரப்போகுது. அந்த பரஞ்சோதி இருக்கிறார ஈசன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. இந்த மருமகளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடிவு காலம் வரப்போகுது. என்ன சரி வா. சந்தோஷம். ஏ பாண்டி, ஐயா, எங்க உங்க ஆத்தாலே ஆளே காணோம்? அது காட்டுக்கு போயிருக்கியா? போயிருச்சா? ஐயா, ஐயா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஐயா. என்ன அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ, அந்த பொண்ணை பத்தி பேசாதீங்க. இது வேற முடிவு. இந்த அப்படி அது என்னன்னா, உங்கள்ட்ட சம்பளம் கேட்கற முடிவு பண்ணிட்டேன். சம்பளம்? யூ மீன் salary? சம்பளம். சரி 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 பாண்டி, ஐயா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் பாண்டி. என்னங்க சொல்லுங்க. உன வேலை விட்டு தூக்கலாம். என்னது வேலை விட்டா? ஆமா. யார் சம்பளம் கேட்டது? வேண்டாமா? எவனாவது கேட்பானா? இப்ப கேட்டியே. இல்லையே, யார் சொன்னது? வேலை செஞ்சுட்டு எவனாவது சம்பளம் கேட்பானா? வேண்டாமா? வேண்டாயா, சாப்பாடு கிடைச்சா போதுமியா? போதுமா? ஆமாங்க. சரி சரி. இவ மாதிரி எல்லாரும் இருக்கணும்ப்பா நமக்கு. ஐயா, போலீஸ் வருதுயா. வைத்திலிங்கம் யாரு? எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குதே. நீ சிங்கம்? வைத்தி சிங்கம், நீ இப்படியா இருக்கிற? ஐயா சொல்லுங்க. மன்னிக்கணும் ஐயா. பரவாயில்ல சொல்லுங்க. ஐயாக்கு இன்னைக்கு தூக்கா. கடைசி ஆசை என்னன்னு கேட்டோம். உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. கடைசி ஆசையா? என்ன பார்க்கணுமா? ஆமாப்பா. என்னப்பா? நிம்மதியா இருக்க முடியல. படுத்தா தூக்கம் வரல. தூக்கம் வந்தா கெட்ட கெட்ட கனவு. என்னால நிம்மதியா இருக்க முடியல. அந்த கனவுல உன் முகத்தை பார்த்தேன். வானத்துல இருந்து குதிரைகள்லாம் ஓடி வர்றத பார்த்தேன். குதிரையா? அது என்னன்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட கேட்டாதான் அதுக்கு விளக்கம் கிடைக்கும்னு உன்னை தேடி வந்திருக்கேன். எனக்கு நீ அது என்னன்னு சொன்னாதான் இந்த ஆத்மா சாந்தி அடையும். புரிஞ்சிருச்சுமா? சிங்கப்பெருமாள்,
நீ பார்த்த சொப்பனத்துக்கு எனக்கு அர்த்தம் தெரியும். என்னன்னு சொல்லப்பா. ஏதோ சவுண்ட் கேக்கு. குதிரை வர சத்தம். கடிச்சா? இரு பொறு. இந்த குதிரையை தான் நான் கனவுல பார்த்தேன். நீ பார்த்தது வெள்ளை குதிரை தானே? ஆமா, இந்த குதிரையை தான் நான் பார்த்தேன். சிங்கப்பெருமாள், இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு? என்னன்னு சொல்லுப்பா. உலகத்தே ஆள போகிற ஒரு சர்வ அதிகாரி, ஒரு முரட்டு இன்னும் வரப்போகுதுப்பா. அந்த காலத்துல ஹிட்லர்னு ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவன் எப்படி உலகத்தை ஆளுகை செய்தான், அதே மாதிரி ஒரு முரட்டு இனம் அது எழும்பி வந்து உலகத்தையே நாசப்படுத்த போது சிங்கப்பெருமா. ஐயா மறுபடியும் சத்தம். சிங்கம், இந்த குதிரையை நான் கனவுல பார்த்தேன். இப்ப நீ ஒரு சிவப்பு குதிரை தானே பார்த்த? அதேதான். உன் கழுத்துக்கு நேரா ஒரு பட்டை வர்றது பாத்தியா? ஆமா. ஐயோ, இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு? என்னப்பா? ஒரு வெள்ளை குதிரை போனுச்சு இல்லையா, அதுல வரப்போகிற ஒரு முரட்டு இன்னும் அது உலகத்தில் இருக்கிற ஆணு பெண்ணு பச்சை குழந்தைன்னு பார்க்காம வெட்டி சாய்க்க போது ஊரட ரத்த வெள்ளம் ஓடு போ சிங்கப்பெருமா. சிங்கப்பெருமா சொல்ற. மறுபடியும் ஏதோ சத்தம் கேக்கியா? திருடு வந்திருப்பானோ? ஒண்ணும் இல்ல பதறாத, அமைதியாரு. இந்த குதிரையை நான் கனவுல பார்த்தப்பா. இப்ப போனது கருப்பு குதிரை தானே பார்த்த? தராசு கையில இருந்துச்சா? ஆமாப்பா. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு? என்னன்னு சொல்லுப்பா. இந்த வெள்ளை குதிரை பொண்ணுச்சு இல்லையா, சிவப்பு குதிரை பொண்ணுச்சு இல்லையா, அதோட சேர்ந்து பசி பட்னி பஞ்சம் எல்லாம் வர போதுப்பா. ஐயா இங்க என்னையா நடக்குது? சிங்கப்பெருமாள், இது வெறும் மாதிரி தான் நீ இப்போ பார்த்தது. இதே போல பூமி எங்கும் கொடுமையான பஞ்சம் வரப்போகுது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பச்சளம் குழந்தை தாய்ப்பால் கூட கிடைக்காம அங்கங்க செத்து கிடக்கப்பா. இந்த குதிரையும் பார்த்தப்பா. இந்த குதிரையும் பார்த்தேன். சிங்கப்பெருமாள், இப்ப நீ பார்த்தது மங்கின குதிரை தானே? ஆமாப்பா, அதேதான். இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு? சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் பொண்ணுச்சுல வெள்ளை குதிரை, அப்புறம் பொண்ணுச்சுல சிவப்பு குதிரை, அப்புறம் பொண்ணுச்சுல கருப்பு குதிரை. இது எல்லாமே சேர்ந்து 4வது குதிரை மூலமா வரப்போகிற பேரழிவு இருக்குது. ஐயோ, அது கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கொள்ளை பஞ்சம் வெட்டு குத்துன்னு பூமி எங்கும் ரத்த ஆறு பஞ்சம் எல்லாம் சேர்ந்து வரப்போகுது சிங்கப்பெருமா. இந்த உலகமே அழிஞ்சு போயிடுமா? சிங்கப்பெருமாள், இப்படி பார்த்தல, இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் 3 முத்திரை இருக்குது. சரி வா, உனக்கு விளக்கமா சொல்றேன். நம்மள வாழ வச்ச சிங்கப்பெருமாள் ஐயா நம்ம வைத்தியசாலைக்கு வந்திருக்காரு. ஒண்ணும் ஆகாது ஐயா. என்ன பக்கற? அங்க பாரு. வானத்துல இருந்து ரத்தமா கொட்டுது. கொட்டுதுப்பா. அங்க பாரு, தொட்டியில இருந்து கொட்டுது. என்ன கொட்டுது சொல்ற? ரத்தமா வருது. சிங்கம், ஐயோ சிங்கம், நீ ஒரு கூட்ட ஜனங்க நிக்கிறத, ஆமாப்பா, அவங்க ஆடையெல்லாம் ரத்தமா இருக்கிறத பாக்குறியா? பாக்குறேன். வேற என்ன பாக்குற? தொட்டில இருந்து கொட்டுதுப்பா. கொட்டுதா? சிங்கப்பெருமா, ஒரு மகா பெரிய ஆபத்து நீ நடக்க போதுப்பா. நீ என்னை வேதக்காரன் கிண்டு பண்ணுவல்ல, ஒரு கொடிய காலம் இந்த வேதக்காரங்களுக்கு வரப்போகுதுப்பா. உலகத்தில் உள்ள அநேக வேதக்காரங்களுக்கெல்லாம் ஒரு உத்தர காலம் வந்து அவர்கள் அவங்க நம்பிக்கைக்காக மதத்துக்காக சித்திரவதைப்பட்டு கொல்லப்பட போறாங்க சிங்கப்பெருமா. என்னப்பா அப்படி சொல்ற? இப்ப நம்புறப்பா. நம்புறியா? நீ நம்ப வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. வா போவோம். வைத்தி, என்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியலையப்பா. ஐயோ
ஏதோ இடிச்சது கேக்குது. ஏதோ உடையிற மாதிரி சத்தம் கேக்குது. இடிச்சது இல்லையா? என்ன அப்படி தள்ளாடுற? என்ன தள்ளாடுற? என்னாச்சு? என்னாச்சு? புழக்குதுப்பா. புழக்குதா? பூமி பழுந்துருச்சா? ஒரு 2 பேருக்கு பைத்தியக்கிட்ட பிடிச்சி போச்சோ. சிவபெருமாள், இப்ப நீ என்ன பார்த்த? பூமி 2ஆ பொளக்கறத பார்த்தப்பா. பாத்தியா? உன் கண்ணால பாத்தியா? ஆமா. சிங்கப்பெருமாள், சிங்கப்பெருமாள், இதுதான்ப்பா கடைசி காலத்தின் ஒரு பயங்கரமான அடையாளம். சிங்கப்பெருமாள், இது நடக்கும் போது என்ன பாதிப்புல மறந்து தெரியுமா? பூமியில் இருக்கிற சமுத்திரங்கள், அது இருக்க தீவுகள் எல்லாம் மறைஞ்சு போயிரப்பா. பெரிய பெரிய உயர்ந்த மலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் தரைமட்டமா பூமியில விழுந்து பூமியில பலத்த சேதங்கள் சீற்றங்கள் நடக்க போது சிங்கப்பெருமாள். என்னப்பா சொல்ற? என்னப்பா அப்படி சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. ஏம்மா, ஏன் அண்ணா, அந்த தெய்வம் வந்துருச்சுமா. இந்த மண்ணுல கால வச்சிருச்சு. வா, நம்ம சிங்கப்பெருமாள் ஐயா வைத்தியசாலைக்கு வந்துட்டாருப்பா. வாமா. அம்மா. ஐயா. வைத்தி, என்ன அங்க பாரு. என்ன பாக்குற? சூரியன் கருப்பாகுதுப்பா. சூரியன் கருப்பாகுதா? ஆமா. அங்க பாரு. என்ன? சந்திரன் ரத்தமாகுது. சந்திரன் ரத்தமாகுதா? ஆமா. அங்க பாரு, நட்சத்திரம் எல்லாம் விழுவுது. நட்சத்திரம் வானத்துல விழுவுதா? ஆமா. ஏய், என்னப்பா இது? சிங்கம், என்னப்பா இது? ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி பார்த்தல. இது வரைக்கும் பூமியில இந்த மாதிரி நடந்தது இல்லைன்னு சொன்னா இல்லையா, அதோட விளைவாக பூமியில இருக்க எரிமலையெல்லாம் வெடிச்சு அதோட சாம்பல்லாம் வானத்துக்கு நேர மேல உயர எழும்பி, இந்த பாரு, சூரியன் இருள் அடைஞ்சிருச்சு. சந்திரன் ரத்தத்தை போல காட்சி அளிக்குது. வானத்தில் உள்ள சத்தங்களெல்லாம் அசைக்கப்பட்டு பூமியில எரிமலைகள், வானத்தில் உள்ள நட்சத்திரம்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சுப்பா. இதோட விளைவு என்னப்பா? இந்த பெரிய பூமி அதிர்ச்சினால மலைகள், தீவுகள் இருக்கிற இடங்களை விட்டு எல்லாம் அப்படி நகர்ந்து போயிடும்பா. அது மாத்திரம் இல்ல, இந்த பாரு, இந்த மலை பாக்குறல, அதுக்குள்ள கொகைகள் கெபிகளும் செய்யப்பட்டு பூமியில பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் அதுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு ஏதோ பெரிய தெய்வ கோபம் வெளிப்பட்டது என்று அதுக்குள்ள போய் மறைஞ்சு கொள்வாங்களாம். இப்படிப்பட்ட பயங்கரம் நடக்கும்பா. ஐயா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. ஆமாண்டா, உன்னை சேர்த்தல வேலைக்கு, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அது இல்லையா, இவரை என்ன சொல்லி கூட்டி வந்தீங்க? 1 2 3 4 5 6 முத்திரை மட்டும் தான் காமிச்சிருக்கீங்க. இவனை சின்ன பிள்ளை மாதிரி கணக்கு போட்டுட்டு இருக்கிறான். அது இல்லையா, அதான் இதுன்னு சொல்லாதீங்க. 7வது முத்திரைங்க, 7வது முத்திரைங்க. என்னப்பா இவன்? சரி, இவனை விடு. சிங்கப்பெருமாள், இப்போ இவ்வளவு நேரமா நீ பார்த்தல, அது ஆரம்பம்தான். இனி இவன் சொன்னான்ல 7ஆம் முத்திரை, ஐயோ, அதை நான் என்ன சொல்லுவேன்? அது ரொம்ப கொடுமைப்பா. அது உடைக்கப்படும் போது இதை விட இன்னும் பயங்கரமான காட்சியெல்லாம் நடக்க போகுதுப்பா. சரி, வா போவோம். என்னாச்சு? என்னாச்சு? நெருப்புக்கல்ல வந்து விழுவுதுப்பா. உங்களுக்கு தெரியுதா? என் கண்ணுக்கு தெரியுதுப்பா. பாத்தியா? இது எரிக்கற்கள், வானத்திலிருந்து விழுந்த எரி நட்சத்திரம். இதே மாதிரி பூமி எங்க விழ போகுதுப்பா. வந்துரு பாண்டி, வா போவோம். வைத்தி, வானத்துல இருந்து மலையில வந்து விழுந்தது, ரத்த ஆறா வருதுப்பா. உன் கண்ணுக்கு தெரியுதா? தெரியுது. வா வைத்தி, வா போலாம். என்ன தெரியுது உனக்கு? ரத்த ஆறு வருதுப்பா. ரத்த ஆறு தெரியுதா? ஆமா. சிங்கம், இது வெறும் ரத்த ஆறு இல்ல, வானத்திலிருந்து ஒரு எரி நட்சத்திரம் விழுந்தது. அது தெரிச்சு கல்லு எல்லா நதி குளம் நீர்ல விழுந்து எல்லாமே ரத்தமா மாறிச்சுப்பா. இனி யாராலும் தண்ணீர் குடிக்க முடியாதுப்பா. என்னமோ சொல்றாங்க, ஏதோ நடக்குது. வைத்தி, என்னப்பா? அதே மாதிரி கொப்பளம் கையில வந்து போச்சுப்பா. சிங்கப்பெருமாள், நீ என்ன சொல்ற? கொப்பளமா வந்து போச்சுப்பா. கொப்பளமா? அதே மாதிரிதான். சிங்கப்பெருமாள், இது ஒரு அடையாளம்பா. நிஜமா நடக்க போற சம்பவத்துக்கு இது ஒரு அடையாளம்பா.
நான் போன தடவை உனக்கு சொன்னேன்ல, அந்த வெள குதிரை ஒரு கொடியவான் வருவான்னு. அந்த கொடியவன் தன்னை கடவுள் ஆக்கிட்டு பூமியில் உள்ள எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும்னு எல்லா மதங்களையும் அழிச்சிட்டு தன்னை தானே கடவுள் ஆக்கி வணங்க வேண்டும் என்று ஒரு கொடிய சட்டத்தை கொண்டு வர போறான். அப்பொழுது அந்த வானத்தையும் பூமியும் படைத்த மெய்யான சர்வேஸ்வரனாகிய தேவன் இப்படிப்பட்ட ஒரு கோபத்தை பூமி எங்கும் எல்லார் மேலையும் ஊற்றி அவருடைய கோப ஆக்கினே வரப்போதப்பா, வரப்போதப்பா சொல்ற பெருமாள். இதுல இருந்து நீ தப்பிக்கணும், நீ தப்பிக்கணும். சரி வா. வாங்கும் போதெல்லாம் நல்லா வாங்குறீங்க தாயி, ஆனா கொடுக்கும் போது ஒழுங்கா கொடுத்துருவோம் என்ன? நம்ம ஊர் நாட்டாம திரும்பி வந்துட்டாருமா. ஐயா என்னப்பா இப்ப ஒரே அனலா இருக்கியா? அனலா ஆமையா வைத்தி சிங்கம் என்ன என்னப்பா அது உடம்பெல்லாம் சூடாது? என்ன சிங்கம் என்ன சொல்ற? அங்க பாரு, அங்க பாரு. என்ன பதட்டம் பண்ற? ஐயோ நெருப்பு. டேய் என்ன சிங்கம்? ஐயோ சிங்கம், சிங்கம் என்ன பாக்குற? டேய் சிங்கம் என்ன பாக்குற? என்னப்பா என்ன பாக்குற? ஒண்ணுமே இல்ல. சொல்லு. மாத்தி மாத்தி கத்துக்கிட்டு இருக்காரு. வைத்தி வந்துருப்பா. என்னாச்சு? ஆடு மேல நெருப்பு பிடிச்சி எரியுதுப்பா. உனக்கு தெரியுதா? தெரியுதுப்பா. தெரியுதா? தெரியுதுப்பா. இதத்தான் உன்கிட்ட சொன்னல, தேவனுடைய கோப கலசம் சூரியன் மேல ஊற்றப்பட்டு வெப்பம் அதிகரிச்சு இந்த பூமி சுத்தி இருக்கிற ஓசோன் படலம் சுத்தமா எரிஞ்சு இனி இந்த மாதிரி உன் கண்ணுக்கு தெரியுது இல்லையா? மனிதர்கள் பூமி எங்கும் எரிந்து கருகி சாம்பலாய் போயிருவாங்க. சிங்கம் பெருமா என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன் இப்படி எல்லாரும் கொல்ல போற மாதிரி ஓடுறீங்க? நம்ம ஊர் நாட்டாம வந்திருக்காரு, தெரியாதா உனக்கு? நாட்டாமையா வந்துட்டாரா? ஐயா, வைத்தியசாலை இங்கல இருக்கு, இல்ல இந்த பக்கம் ஓடுறியா? அட நம்ம சகுந்தலா அம்மாட்ட போய் சொல்ல போறோம். சகுந்தலா தேவி அம்மாக்கே தெரியாதா? ஓடு 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 ஓடு. ஆமா, ஐயாவோட குடும்பம் குட்டியெல்லாம் இந்த பக்கம் இருக்கு. அவர் ஏன் வைத்தியசாலைக்கு வைத்தியரை பார்க்க வந்தாரு? ஒருவேளை குடுக்கல் வாங்கல் இருக்குமோ? அதெல்லாம் நமக்கு எதுக்கு? 10ஓட 11 அத்தோட இது வேணா நம்மளும் போக வேண்டியதா. சவுந்தலாமா நாட்டம்மா வந்திருக்காரு போல் இருக்கு. நானும் இதே ஊர்ல தானே இருக்கேன், எனக்கும் தெரியுமில்ல. சகுந்தலா தேவி அம்மாக்கு தெரியாதாமே? போய் சொல்ல வேண்டியதானே. அப்பயே நிக்கிறது. நில்லு. என்ன நீ காலை இழுத்துட்டு வரதுக்குள்ள நாட்டமாய் போய் சேர்ந்துருவாரு போல் இருக்கு. சீக்கிரம் வா. ஆமா, இவ நல்லா நடப்பா பாரு. ஓடியாங்கம்மா, நம்ம ஊர் குலதெய்வம் நம்ம நாட்டாம வந்துட்டாரு. எல்லாரும் கும்பலா சேர்ந்து வந்திருக்கீங்க. குலதெய்வம் வந்துருச்சுமா. ஐயா ஆமாம்மா, எங்க? நம்ம ஊர் வைத்தியசாலையில. ஐயோ வாங்க வாங்க வாடா. என்னமா நின்னுட்டீங்க? என்ன தீர்ப்பு வந்தாலும் நீ எங்க வரக்கூடாதும்மா. என் இடத்துல இருந்து இந்த கிராமத்தையும் கிராமத்து மக்களையும் நீ தான் பாத்துக்கணும். நான் வரக்கூடாது. என்ன சொல்றீங்க? என்ன சிங்கம் ரொம்ப ஆழமா யோசிக்கிற போல. வைத்தி, நான் பார்க்கறதெல்லாம் கனவா இல்லை நினைவா? என்னால எதையுமே புரிஞ்சுக்க முடியலப்பா. சிங்கம், இதெல்லாம் கனவுலப்பா, நிஜம்தான்ப்பா. நான் ஏற்கனவே உனக்கு பல வருஷங்களுக்கு முன்பதாக பைபிள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? நீ வேதக்கார, நீ சொல்ற என்னப்பா இது? அப்ப சொன்ன மாதிரி திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அதைத்தானே இப்ப நீ பாக்குற. நான் வேதக்காரன் சரி, இப்ப நீ பாக்குறல. என்னாச்சு? தேவாலயம் இடிஞ்சு விழுது. சிங்கம், நீ என்ன பாக்குற? தேவாலயம் இடிஞ்சு உள்ள போறத பாக்குற. ஒரு தேவாலயம் இடிஞ்சு விழுத நீ பாத்தியா? ஆமா. சிங்க பெருமாள், நீ இப்போ பார்த்தது ஒரு முக்கியமான காட்சியை பார்த்திருக்க. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக எருசலேம் பட்டணத்துல இந்த தேவாலயம் ஒன்று இருந்தது. அது பலமாக கட்டப்பட்ட ஒரு முரட்டு கட்டடம். 46 வருஷங்கள் எடுத்தாங்கப்பா இதை கட்ட. இந்த ஆலயத்தை பார்த்து இயேசு சுவாமி சொன்னாரு, ஒரு கல்லு
இன்னொரு கல்லின் மேல் இல்லாம தரை மட்டுமாக இடிஞ்சு போவுன்னு சொன்னது அப்படியே நடந்ததுப்பா சிங்கம். இது பாரு, இது நடந்துச்சுல, அப்ப நீ பார்த்தது எல்லாமே ஒண்ணுன்னா நடக்கும். அது நிஜம். இப்ப நம்புறேன் வைத்தி, இப்ப நம்புறேன். என்னது இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதா? என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இவங்க பைத்தியக்காரங்களா இல்ல நான் பைத்தியக்காரனா? ஒன்னும் புரியலையே, குழப்பமா இருக்கு. விடக்கூடாது, பாத்துறேன். வைத்தி, இந்த மாதிரி சம்பவம்லாம் என் கண்ணுக்கு மட்டும் ஏப்பா தெரியுது? அதை தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. சிங்கப்பெருமாள், தேவன் அதிகமா யாரை நேசிக்கிறாரோ அவங்களுக்கு தான் வரப்போகின்ற காரியங்களுடைய சில மர்மங்கள், சில ரகசியங்கள் வெளிப்படுத்துறார். ஒன்ன அந்த ஈசன் எம்பெருமனாகிய இயேசு ரொம்ப நேசிக்கிறார்ப்பா. இவ்வளவு நாள் உனக்கு புரியாம இருந்துச்சு. நீ 18 பட்டிக்கும் தீர்ப்பு சொன்னவன். ஆனா நீ செய்யாத ஒரு குற்றத்தை தான் செய்ததாக ஏற்றுக்கொண்டு நீ ஜெயில போய் உட்காந்துக்கிட்டு உன் ஜீவனை கொடுக்க போற. சிங்கப்பெருமாள், வரப்பா வர சிங்கம். பாசக்கார நண்பா, எங்கே நீயும் போற? நேசக்காரன் என்னையும் நீ கொண்டு போட்டு போற. பாசக்கார நண்பா, எங்கே நீயும் போற? நேசக்காரன் என்னையும் நீ கொண்டு போ. முத்தமா பாக்க மாதிரி இல்ல? என்னம்மா என்னம்மா பண்ணுது? வாந்தி வாந்தியா வருது, தலை சுத்துது. நம்ம முத்தம்மா மருமக முழுகாம இருக்கா. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அப்பா மகராசி, எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அடே, இந்த புள்ளைக்கு நல்ல செய்தியா சொன்னக்கா. நௌரி, உன்னை ரேஷனுக்கு போ சொன்னா இங்க உட்கார்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கியா? ஏடி முத்தம்மா, என்ன ஏதுன்னு தெரியாம ஏன் இப்படி கத்துற? நீ வாய மூடுறே. நீ வாய மூடு. இதே வேலையா போச்சு. இன்னும் 1 வருஷத்துல பாரு, உன் பேரப்புள்ள உன் தலைமுடிய புடிச்சு ஆஞ்சி ஏண்டி இப்படி எங்க அம்மாவை கொடுமைப்படுத்தினேன்னு கேட்க தான் போறான். அதானே. இப்ப பாரு, பேய் அடைஞ்ச மாதிரி நிக்கிறா. சந்தோஷம் இருக்காதா பின்ன? வெயில நிக்கிறியே, வா வீட்டுக்கு போலாம். ரேஷன் கடைக்குல நான் போய்க்கிறேன், நீ வா கண்ணு, நீ வா வா பாத்து வா. குரு வா. இனி அதை திட்டாம இரவல. என்ன வணங்காமுடி, நான் நினைச்சேன் எப்படியாவது வைத்தியசாலைக்கு வருவேன்னு. 6 மாசம் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டலை உருவாக்க போறோம். இந்த மாதிரி ஏரியால இப்படி ஒரு ஸ்டார் ஹோட்டல்னு எல்லாரும் பார்த்து அசந்து போகணும். ஏமா இதாம்மா இருமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. புரிஞ்சுட்டா மட்டும் அப்படியே நார கிழிச்சிடுவாரு சார். போயா நார கிழிக்க போறாளா? இருந்தாலும் இந்த கூட்டம் இங்க வரக்கூடாது. எப்படி வந்துச்சு? ஒன்னும் புரியலையே. ஐயோ, கரையாம்புத்துல பாம்பு ஊத்துருச்சே, என்ன ஏதுன்னு பாப்போம்.
வைத்தியரே. யாரு? ஓ, நல்லா இருக்கிறியா? என்னென்ன இது மீன் குஞ்சுக்கு நீந்த தெரியுமான்னு கேக்குற மாதிரி இல்ல இருக்கு நீ கேக்குறது. என்ன சுத்துப்பட்டு கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வைத்தியம் பார்த்து நல்லா வச்சிருக்காரு. இவர் நல்லா இருக்க மாட்டாரா என்ன? ஐயோ, இந்த மரமண்டைக்கு அது மறந்து போச்சே. ஐயோ மறந்து போச்சா? ஐயா, மறதிக்கு நம்ம ஒரு மருந்து வச்சிருக்கோம்ல, அதை அரைச்சு இவனுக்கு கொடுங்க. இரு 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 இரு. என்ன மச்சான், எடுப்பு ரொம்ப துடிப்பா துடிக்குது. ஏய், யார் பொறு அவசரப்படாத, கோபப்படாத. அப்பா நிமிஷம் பொறுமை. என்ன? ஏய், பெரியவங்க 2 பேரும் பேசிருக்கோம்ல. யார் பெரியவங்க? நீ என்ன? என்ன? போடா. இரு இரு. பாண்டி இப்போ ஐயா சும்மா இருங்க. இப்போ நான் பாத்துக்கறேன். நீங்க எல்லாம் உள்ள விட கூடாது. இப்போ நான் பாத்துக்கறேன். நீங்க சொல்றீங்கன்னு போறேன். இப்போ வணங்காமுடி, உனக்கு என்ன வேணும்? ஏன் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? வா அண்ணே, பாத்தியா பாத்தியா, இதானே பெரியவருங்கிறது. கேக்குறாரு பாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு. வாரி வள்ளல் அள்ளி கொடுத்துருவாருன்னு கேளு கேளு. பெருசு, நாங்க இங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்டலாம்னு பிளான் பண்ணிட்டோம். அதனால மச்சான் சொல்லு மச்சான். எப்படி ஆரம்பிக்கிறது? என்ன வணங்காமுடி, ஒரு 6 மாசத்துக்கு நீ இந்த ஊரை சுத்தி இருக்கிற கோயில் கோலெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வா. அதுக்குள்ள நாங்க ஒரு ஹோட்டலை கட்டிடுறோம். இந்த மருந்துக்காக அரைச்சு தேய்ச்சி உருட்டி கொடுப்பிய, அதெல்லாம் சேர்த்து எவ்வளவு காசு ஆகுதுன்னு சொல்லி நாங்க கொடுத்துடுறோம். ஐயோ, என்னண்ணே நீ? ஐயா வைத்தியத்துக்கெல்லாம் காசெல்லாம் வாங்க மாட்டாருண்ணே. அப்ப பூவாவுக்கு என்ன பண்ணுவாரா? அது யாராவது பிரியப்பட்டு போடுவாங்க, ஐயா வாங்கிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓஹோ, இருந்தாலும் பாக்குறது கொஞ்சம் பாவமா இருக்குண்ணே. ஏன்னா இத்தனோண்டு இடத்த நமக்கு கொடுக்க போறாரு. கையெழுத்து போட்டு போறவரை வெறும் கையா அனுப்புறதுக்கு மனசு வரல. அதனால நீயா ஏதாவது கொஞ்சம் பார்த்து போட்டு விட. பாவம். அப்படிங்கறியா? கொடுத்துடலாமே. அப்போ ஒன்னு பண்ணுங்க வைத்தியரே, நாளைக்கு ராத்திரி இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடு. நாளை மறுநாள் காலையில எங்க ஆளுங்க வருவாங்க. உன்னை அழகா அப்படியே வண்டியில் உட்கார வச்சு தஞ்சாவூர் பத்திர ஆபீஸ் கூட்டு போவாங்க. அவங்க சொல்ற இடத்துல கைது போட்டணும். ஓகே, வெரி சிம்பிள். பட்டா இந்த பெருச பத்திரப்பதிய பத்திரமா கூட்டிட்டு வாங்கடா. பத்திர ஆபீஸ் வரலன்னா கைது போட வரலன்னா வலது கை கட்ட விரல வெட்டி ஐஸ் பாக்ஸ்ல வச்சு தஞ்சாவூர் ரெஜிஸ்டர் ஆபீஸ் கொண்டு போய் என்னங்கடா ஓவரா சவுண்ட் கொடுக்குறீங்க? நீங்க வந்து என் லேண்டை வாங்குவீங்களா, பிளாட் போடுவீங்களா, ஹோட்டலை கட்டுவீங்களா? இவர் வந்து நிலத்தை அளந்து பார்ப்பாராம், இவர் விரலை வெட்டுவாராம். இந்த அம்மா வந்து நமக்கு பொஸ்க்குன்னு பிச்சை போடுவாங்களா? யாருக்கிட்ட வந்து என்னங்கடா பேசுறீங்க? சிங்கம்டா, யூதராஜ சிங்க பரம்பரை. இங்க பாரு வணங்காமுடி, ஒன்ன மாதிரியே ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் வந்து ஆஹாப். என்ன இவ மாதிரி ஒரு கொடியவர் இருந்தா, அவ பேர் என்ன தெரியுமா? எசிபெல். ஓகே. அவன் ஒன்ன மாதிரியே அளவுக்கு அதிகமா நிலத்து மேல மத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுவான். அந்த எசிபல் இருக்கிறால ஒன்ன மாதிரி இப்படி மணிக்கிட்டு, இப்படி ஆணவம், இப்படி அகந்த எல்லாமே உருவெடுத்து இப்படி இருக்கும். அந்த கதையில இல்லாத கேரக்டரே இவன் தான். ஏன்னா ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒரு வேட்டு வைக்கிறதுக்கு அந்த கதையில ஒரு மகரிஷி வருவார். அவர் வந்து தேவனுடைய நியாயத்திருப்ப வெளிப்படுத்தி காட்டுவார். இந்த பாரு வணங்காமுடி, நீ செய்யற அநியாயங்கள் அட்டூழியங்கள் எல்லாம் விட்டுட்டு அந்த இயேசு பெருமானுடைய சன்னிதானத்துல வணங்கி மண்டிட்டு மனம் திரும்பினால் உனக்கு நல்லது. விசாலாச்சி, அங்க பார்,
அந்த இடம் உனக்கு நினைவு இருக்குதா? நீ பிறந்தப்போ உங்க ஆத்தா நீ அப்பதான் 8 நாள் உன்னை தூக்கி கொண்டு என் கையில கொடுத்து அதே சன்னிதானத்துல அந்த வானத்தையும் பூமியும் படைத்த எம்பெருமனாகிய இயேசு சமூகத்துல வைத்து உன்னை வந்து நல்ல ஒரு பொறுப்புள்ள கண்ணியமான ஒரு பரிசுத்தமான நீதி நிறைந்த பண்புள்ள பரிசுத்த வாட்டியாக வளர்த்து ஆளாக்கி இந்த 18 பட்டிக்கும் நீ வந்து நல்ல குணசாலி இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்களே, மறந்துட்டியா? விசாலாச்சு உனக்காக நான் பிரார்த்தனை செய்து சுமார் ஆண்டவர் சமூகத்துல வேண்டி என்ன மச்சான் வளர்றாரு? மறந்துட்டியாமா? இப்ப உங்க அண்ணன் பேச்ச கேட்டுக்கிட்டு உன் புருஷன் பேச்ச கேட்டுக்கிட்டு என்னடா இப்படி மாறி போலாமா? விசா விசா ஓகே ஓகே. யோ இத பாரியா, ஒண்ணும் தெரியாது ஊர் உலகம் புரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த பேச்சு பேசுது பெருசு. அப்போ நீங்க யாரும் திருந்த மாட்டீங்க. ஏய், நானே பாத்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ வயசாச்சின் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். சும்மா பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி டிராமா கட்டுறியா? இந்த பாரு, அடிச்சு போட்டா கேட்கறதுக்கு ஆள் இல்லாத அனாதை நீ. சும்மா பேசிக்கிட்டு இருக்க, கத்தி எடுத்து ஒரே குத்து செத்தா கேட்கறதுக்கு ஆள் இல்ல. கேட்கறதுக்கு நாதி இல்ல. இந்த அம்மா குத்துவாங்க, இவரு ஓடோட விரட்டுவாரு. சரி, நீங்க யாரும் திருந்த போறதில்ல. இந்த அப்படி பிடிக்க விட தெரியல, குள்ள போட்டுட்ட. நீ வந்து கத்தி எடுத்து குத்த போறியா? என்னன்னு கேட்க ஆள் இல்லையா? என்னடி ஆச்சு உனக்கு? பாருங்க பாருங்க, என்ன பாரு, ஒண்ணும் தெரியலையா? பாரு பாரு, தைரியம் பாரு. பாருங்க பாரு. ஏய் விசாலாட்சி, விசாங்க குத்த போறியா? பாரு விசாங்க ஒண்ணு. விசாலாட்சி என்னாச்சு? என்னப்பா இது? வரக்க போறீங்களா? ஐயோ விசா, என்ன வளர்றாவோ? ஓடு ஓடுங்க. எனக்கு பயமா இருக்கு. அது நம்மள நோக்கி வருது. எனக்கு பயமா இருக்கு. வாடா போயிடலாம். அந்த தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு ஐயா, என்ன இது? எல்லாரும் பயந்து போய் ஓடுறாங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? பாண்டி, அசோகா சின்னத்துல இன்னொரு மறைவான சிங்கம் இருக்குல்ல, அந்த மாதிரி தேவனுடைய ஒரு செயலை காட்டுனேன். அதான் இப்படி தலை தெறிக்க ஓடுறாங்க. அப்படியா? நான் ஒரு நாள் கூட பார்க்கலையா? பாண்டி, நம்முடைய எதிர்களை விட நம்மை சுத்தி தெய்வ பாதுகாப்பு இன்னும் பலமா இருக்கு. அப்படியா? ஆமா, நீ பார்த்தது இல்லையோ? சரி, ஆண்டவரே, இவன் கண்ணை திறந்து உன் மகிமைக்கான கிருபை செய்யும். ஆமென். பாண்டி பாரு. ஐயா 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 பயப்படாத. தெரியுதா? அதான் அவங்க பார்த்தாங்க. அப்படியா ஐயா? நான் என்னென்னமோ நினைச்சேன். பாத்தியா? வா, இதுதான் நமக்குள்ள இருக்க தெய்வ பாதுகாப்பு. அப்படியா? இப்ப சொல்லு, அவங்க பெருசா அந்த தேவன் பெருசா? ஐயோ, தேவன் தாயா பெருசு. ஐயா, உங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சது மாதிரி எனக்கும் உங்களோட சேர்த்து பாதுகாப்பு கிடைச்சிருச்சியா? வா பாண்டி, வா வா. அவர் கலந்து பாரு. ஓகே பாஸ். யார் நீங்க? யாரை பார்க்கணும்? வீட்ல அவங்க வைஃப் இல்ல? கிராமத்துல இருக்கிற ஐயாவோட நினைவிடத்துக்கு போயிருக்காங்க, ஏதோ விசாரணையா. பாஸ், சம்பவம் அந்த இடத்துக்கு விசாரணைக்காக கூட்டி போயிருக்காங்களா? என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதான் நடக்குது. கெட் இன். யோ, என்ன இது? சாரி பாஸ். சீக்கிரமா கெட் இன். ஓகே பாஸ். பாஸ், ஏசிய போடுங்க பாஸ். வச்சிருக்கேன். என்ன சொல்லுங்க? சொல்லுங்கடா. தள்ளுங்கடா.
எந்த சாமியா இருந்தாலும் பரவாயில்ல, உடனே கூட்டு வா. என்ன அவளுக்கு தெரியல ராஜேந்திரா. தூக்கி கொடுத்த புள்ளடாவா? ஐயோ, இவன் ஒருத்தன். எங்க எங்க என்ன தெரியலையே. அத்தா அத்தா ஏமா எப்படி இருந்த நீ? இப்படி ஆயிட்டியம்மா. உன்னை நெஞ்சிலெல்லாம் தூக்கி வளர்த்தனம்மா. ஏமா என்ன தெரியுதா? அத்தா என்ன தெரியுதாமா? என்ன பேய் மாதிரி பாக்குறா? என்ன தெரியுதாமா? அம்மா தெரியுதுட்டா. நீ ஒன்னும் பயப்படாதம்மா. எதை பார்த்துமா பயந்த? சொல்லுமா ப்ளீஸ்மா. உன் அண்ணா நான் இருக்கேன், சொல்லுமா. இவன் பயப்படுறத பார்த்தா பெரிய லெவல்ல பேய் பிடிச்சிருக்குமோ. அதான் நீ எதுக்கு பயப்படாத, நான் இருக்கமா, சொல்லுமா. ராஜேந்திரா ஓகேல? என்னதான் நடந்துச்சு நீயே சொல்லாம்பா. இந்த வைத்தியசாலையில இருக்கான ஒரு தாடிக்காரன், அந்த வைத்தியம் மாத்திரம் பாக்குறது இல்ல ராஜேந்திரா. போற வரவங்க எல்லாம் கர்த்தர் இருக்கான், ஏசு இருக்கான், அவன் இருக்கான், இவன் இருக்கான்னு சொல்லிட்டு மண்டையை குழப்பிட்டு இருக்கான். கடைசியில என்ன பண்ணான் தெரியுமா? பின்னாடி பார்த்து வானத்தை பார்த்து சிரிச்சான். அதுக்கப்புறம் தான் இது மாதிரி ஆயிட்டான். வானத்தை பார்த்து பயந்துட்டாளா? வானத்துல என்ன இருக்கும்? பகல்ல சூரியன், நைட்ல சந்திர நட்சத்திரம். இதுல எதை பார்த்து பயந்துருப்பா? அடா அதான் நீ போன்ல சொன்னல, அந்த தாடிக்காரன் தான் பில்லி சூனியா தான் வச்சிருப்பான். வச்சிருப்பா. நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. அவனை சாவடிச்சு அவன் அஸ்தியோட வர்ற. முதல்ல பண்ணு. எதை பார்த்தாலும் தெரியலையே. கன்ஃபியூஷன். எதை பார்த்தா கன்ஃபியூஷன். போலாமா? என்னடா 4 நாள் தூங்கலண்ணே. போலாமி. அந்த வைத்தியசாலையா? அந்த வைத்தியரை என்ன பண்றான் பார். அவனா நானா பாக்கலாம். ஓகே என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அந்த வைத்திய உள்ள இருக்கா பாருங்கடா. தடியா சீக்கிரம் ஓடுறா. என்னாச்சு? உள்ள படுத்திருக்கானே. சத்தமா சொல்லு மூதேவி. உள்ள படுத்திருக்கானே. என்ன பண்ணலாம்? கார்ல பெட்ரோல் இருக்குது, எடுத்து வந்து ஊத்தி கொளுத்திடலானே. சொல்லாத, செஞ்சு தொலை. சரி அண்ணே, பயமா இருக்கானே. யாரை பார்த்து பயமா இருக்கானே? எனக்கா? அண்ணே டேய், இங்க என்னமோ ஒண்ணு இருக்குடா. ஆமாடா, எனக்கும் பயமா தான் இருக்கு. ஆனாலும் ஒரு கை பாத்துறான். ஏய், ஊத்துடா. சீக்கிரம் ஊத்துடா. அந்த வைத்தியோட சாம்பியத்தோட முடிஞ்சிச்சுடா. ஊத்துடா நாலா பக்கமா. என் செல்லம் எப்படி எரிஞ்சிட்டு போறான் பாரு. காத்துல அணைஞ்சிருக்குண்ணே. கரெக்டா. பெரிய பந்தம் அது ஒரு பாரு. சாபாசுடா. இப்ப எப்படி காத்து அணைக்குது பாப்போம். இங்க என்னமோ இருக்குடா.
இங்க பேய் பிசாசு ஆவி எல்லாமே இங்க தான இருக்கு. வாங்கடா ஓடிடா நீ காஞ்சிடா. டேய் வாங்கடா வாங்கடா ஓடிடா. டேய் வாங்கடா எடுத்து ஓடிடா. டேய் கால் தூக்கிடா. ஐயோ ஓடிடா. டேய் வேணா கீழ ஓடிடா. டேய் வாங்கடா. இந்தால காப்பாத்த போய் நம்ம பாடி உள்ள ஏதோ சக்தி ஐயோ முடிஞ்சிச்சா? உங்க ஆட்டம் முடிஞ்சா? டேய் உன்ன மாதிரி ஆளுகளுக்கு இதாண்டா கதி. யார் இடத்துல யார் விளையாடுறது? உங்களுக்கு இதாண்டா கதி. எத்தனை பேரை கொண்டிருப்ப? அதோ நிக்கிறப்ப நிறுத்து நிறுத்து. எங்கெல்லாம் தேர்வு நிறுத்தியா? வாவ். சர்வேஸ்வரனுக்கு தோத்திரம் கர்த்தாவே. யா. சபாஷ். நீ என்னதான் அழுது புரண்டாலும் போன உயிர் திரும்பி வருமா? வருமா? அது என்னோட பாடி கார்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியலையேம்மா. சரி அதை விட. நான் எவ்வளவோ அவனுக்கு சொன்னேன், அவன் கேட்கல. I told him several times but he didn't listen to me. என்ன என்னோட ஈகோவை டச் பண்ணா போய் சேர்ந்துட்டான். அவர் போகல, நீதான் போக வச்ச. அவன் மூச்சுக்கு 300 தடவை கர்த்தரே கர்த்தரே இயேசுவே ஜீசஸ் என்ன சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த ஜீசஸ்கே அவனை பிடிச்சு போய் அவனை ஒரேடியா தூக்கிட்டு போயிட்டாரு. ஏன்னா இந்த வில்லேஜ்ல ஏதோ ஒரு இடத்துல ஆராய்ச்சி பண்றதா சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் சொன்ன இடத்துல, அவன் ஆராய்ச்சி பண்ண அந்த இடத்துல அவன் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. அது எந்த இடம் தான் கரெக்டா தெரியல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் யூ டெல் மீ? நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா நான் என் நண்பன் கிட்டே கேட்டேன். நண்பா, நண்பனே நண்பனே நண்பனே. மனோ, என்ன மனோ? சொல்லு மனோ, எந்த இடம் சொல்லு. சொல்ல மாட்டியா? மனோ, கம் ஆன் மனோ. ஏய் அடி. டேய் டேய், நீ எல்லாம் மனுஷனடா? பண்றது எல்லாம் பண்ணிட்டு ரவுடிங்களை வச்சு சுத்திட்டு இருக்கியே, நீ எல்லாம் மனுஷனா? ஏய், உங்களை பார்த்து ரவுடிங்கடா. ரவுடிங்க என்ன பண்றோம்? குழந்தைய தூக்கி குழியில போட்டு போடு. குழந்தைய இந்த குழந்தை முகத்தை பாருடா. இந்த குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு? சீ. நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? ஏன்டா என் புருஷனை கொன்ன? ஐயோ, நீ எல்லாம் ஒரு சயின்டிஸ்டாடா? ரவுடி டாரி, நீ ரவுடி. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வடா, பதவிக்காக யார வேணாலும் கொல்லுவ. நீ எல்லாம் பொறுப்படவே மாட்ட. அநியாயமா என் குடும்பத்தையே சீரழிச்சிட்டியேடா. நாங்க உனக்கு என்னடா பண்ணோம்? நான் இப்ப